ஹலோ கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம். இன்னைக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி பிளஸ் ஜேடபிலிட்டி ஸ்ப்ரிங் போட் ப்ராஜெக்ட்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்றத பார்க்க போறோம். ஸோ இது நம்மளுடைய போஸ்ட்மேன். இந்த டூல்ல வந்து பாத்தீங்கன்னா இங்க லைவ் டெமோ நம்மளோட ப்ராஜெக்ட் அவுட்புட் வந்து எப்படி இருக்க போகுதுன்றதை இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். 3 எண்ட் பாயிண்ட் வந்து கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் அண்ட் செகண்ட் எண்ட் பாயிண்ட் இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா அத்தன்டிகேஷனுக்கு. தேர்ட் எண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா அத்தரைசேஷனுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட்ல என்ன பண்றோம்னா, ஸோ இதுதான் ஆத் ரெஜிஸ்டர். ஒரு யூசரை வந்து ரெஜிஸ்டர் பண்றோம். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்களுக்கு என்ன ரோல் அப்படின்னு சொல்லி சென்ட் கொடுக்குறேன். யூசர் ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க சக்சஸ்ஃபுல்லா. இப்போ இதே யூசர் நேமை வந்து பாஸ்வேர்டை வந்து இப்போ லாகின் பண்ண போறேன். ஸோ அதோட பாத் ஆத் லாகின். ஸோ நான் சென்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஜேடபிள்யூடி டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகி ரெஸ்பான்ஸா கிடைச்சிரும். ஸோ சக்சஸ்ஃபுல்லா அத்தன்டிகேஷன் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் இதை காப்பி பண்ணிட்டு போயிட்டு தேர்ட் எண்ட் பாயிண்ட் இங்க இது வந்து ஆக்சஸ் ரோல் பேஸ்டு அத்தரைசேஷன் ஆக்சஸ் ப்ரொடெக்டட் டேட்டா. ஸோ இங்க டைப்ல வந்து பேரட் டோக்கன் கொடுத்து டோக்கன்ல நமக்கு ரிசீவ் பண்ண இந்த ஜேடபிள்யூடி டோக்கனை கொடுத்து நான் சென்ட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அவுட்புட் கிடைச்சிரும். வெல்கம் விஜய், ஹியர் இஸ் த அட்மின் ஸ்பெசிபிக் டேட்டா. ஸோ அட்மின்கான அந்த ரோலுக்கான ஆக்சஸ் வந்து இவங்களுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ இந்த லாஜிக் எல்லாத்தையும் சேர்த்து தான் நம்ம இந்த ஸ்ப்ரிங் பூட் ப்ராஜெக்ட்ல பார்க்க போறோம். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட்ல வந்து என்ன ப்ரீ ரெக்வெஸ்ட்ஸ் அப்படின்றத பார்த்துலாம். ஜாவா 17 ப்ளஸ் யூஸ் பண்றோம். ஸ்ப்ரிங் பூட் 3.3.5 இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். MySQL டேட்டாபேஸ் அண்ட் ஏதாவது ஒரு ஐடி எக்லிப்ஸ் ஆர் இன்டெலிஜே போஸ்ட்மேன் டூல் யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் ஓவர் வியூ. ஸ்ப்ரிங் பூட் டிபெண்டன்சியை வந்து ஃபர்ஸ்ட் செட்டப் பண்றோம். அடுத்து டேட்டாபேஸ் கான்ஃபிகர் பண்றோம், என்டிட்டி கிரியேட் பண்றோம், ரெபாசிட்டரி கிரியேட் பண்றோம். இங்க தான் முக்கியமான விஷயம். ஜேடபிள்யூடி அண்ட் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் இங்க தான் பண்றோம். அதுக்கான கண்ட்ரோலர் அண்ட் சர்வீஸ் கிளாஸ் இங்க எழுதுறோம். அப்புறம் டெஸ்ட் பண்றோம். ஸோ ஸ்டெப் 1 என்னன்றதை பார்க்கறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நான் ஏற்கனவே போட்டிருக்க வீடியோ போட போற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து லிஸ்ட் ஆகும். அண்ட் மறக்காம லைக் பண்ணுங்க. உங்க தாட்ஸை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஒரு ப்ராஜெக்டை கிரியேட் பண்றோம். அதுல டிபெண்டன்சி ஆட் பண்றோம். ஸோ ஒரு ப்ராஜெக்டை இனிஷியலைஸ் பண்ணி அதுல இருக்கிற form.xml டிபெண்டன்சி ஆட் பண்ண போறோம். நாம யூஸ் பண்றது மேவன் ப்ராஜெக்ட், ஜாவா ஸ்ப்ரிங் பூட் மேவன். ஏன் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அண்ட் ஜேடபிள்யூடி ரெண்டு டிபெண்டன்சியுமே நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரிங் பூட் ஸ்டார்டட் செக்யூரிட்டி, இதுதான் டிபெண்டன்சி, அதுதான் அதோட நேம். ஏன் வந்து ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி நம்ம ஆட் பண்ணணும் ப்ராஜெக்ட்ல அப்படின்னா, இது என்ன பண்ணுதுன்னா அத்தன்டிகேஷன், அத்தரைசேஷன், செக்யூரிட்டி கான்ஃபிகரேஷன் இது எல்லாமே பார்த்துக்க போறது இந்த டிபெண்டன்சியோட வேலை. ஜேஜேடபிள்யூடி இந்த டிபெண்டன்சி இது எதுக்கு அப்படின்னா ஜேடபிள்யூடி டோக்கனை கிரியேட் பண்றது, அதை வேலிடேட் பண்றது, கிளைம்ஸ் ஹேண்டில் பண்றது. ஸோ இந்த வேலையெல்லாம் இந்த ஜேஜேடபிள்யூடின்ற டிபெண்டன்சி பார்த்துக்கும். ஸோ இதுக்காக தான் நம்ம ரெண்டுமே ஆட் பண்ண போறோம். ஸோ உங்களோட ஸ்ப்ரிங் இனிஷியலைசர் பேஜுக்கு வந்துருங்க. வந்துட்டு ஜாவா மேவன் சூஸ் பண்ணியாச்சு. வெர்ஷன் 3.3.5. குரூப் நேம் வந்து மாத்திக்கோங்க. ஆர்டிஃபேக்ட்ன்றது உங்களோட ப்ராஜெக்ட் நேம். ஸோ இது வந்து ஒரு செக்யூரிட்டி, ஸ்ப்ரிங் செக்யூரிட்டின்றதுனால செக்யூரிட்டின்னு வச்சிடலாம். செக்யூரிட்டி ஜேடபிள்யூடி for Spring Boot security with JWT. ஸோ இது நம்மளுடைய பேக்கேஜ் நேம். நம்ம ஜார் யூஸ் பண்றோம், ஜாவா வெர்ஷன் 17 யூஸ் பண்றோம். இப்போ நம்ம போய் டிபெண்டன்சி ஆட் பண்ண போறோம். நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் தேவை வெப். ஸோ இதை எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஜேபிஏ. நம்ம MySQL டேட்டாபேஸ் யூஸ் பண்றதுனால நம்மளுக்கு இந்த ஸ்ப்ரிங் டேட்டா ஜேபிஏ தேவைப்படுது. அடுத்தது MySQLன்றதுனால MySQL கனெக்டர் யூஸ் பண்ண போறோம், அதாவது டிரைவர். அடுத்தது லாம்பாக் அனோடேஷன். முக்கியமானது ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸோ இதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஜேடபிள்யூடி வந்து நம்மளால ஆட் பண்ண முடியாதுங்க, ஏன்னா ஜேடபிள்யூடி இங்க அவைலபிளா இருக்காது. இது வந்து ஒரு தேர்ட் பார்ட்டி ஜேடபிள்யூடி, நம்ம வெளியில இருந்து அதை எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் நம்மளுடைய டிபெண்டன்சி. நான் ப்ராஜெக்ட் ஜென்ரேட் கொடுத்துட்றேன்.
இப்போ டவுன்லோட் ஆன இந்த ப்ராஜெக்டை அப்படியே நான் வந்து கண்ட்ரோல் எக்ஸ் கொடுத்து டெஸ்க்டாப்பில் நான் இங்கே ஒரு ஃபோல்டர் வச்சுருக்கேன் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஜேடபிள்யூடின்னு சொல்லிட்டு. ஸோ நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸ்ட்ராக்ட் ஆயிடுச்சு. இப்போ இன்டெலிஜி ஐடியில் போயிட்டு இந்த ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு ஓப்பன் ப்ராஜெக்ட் ஓப்பன் கொடுத்தீங்கன்னா வந்துடும். ஸோ இங்கே லொக்கேஷன் நம்ம எங்கே வச்சுருக்கோம், டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி ஸ்ப்ரிங் இதுக்குள்ளே போயிட்டு நம்மளுடைய ப்ராஜெக்ட் செக்யூரிட்டி ஜேடபிள்யூடி இதை ஓப்பன் பண்ணிக்க. ப்ரெஸ் கொடுத்துருங்க. திஸ் விண்டோ. ஸோ ப்ராஜெக்ட் இங்கே ஓப்பன் ஆயிடுச்சு. நம்மளுடைய மெயின் சோர்ஸ் ஃபைல் எல்லாம் இங்கே தான் இருக்கும். இதான் நம்மளுடைய மெயின் கிளாஸ் ரன் மெத்தட் இங்கே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் போயிட்டு ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல்ல இப்போ நம்ம ஆட் பண்ணோம்ல, இப்போ நம்ம ஆட் பண்ணது இந்த டிபெண்டன்சி எல்லாம் இங்கே ஆட் ஆயிருக்கும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா MySQL வெப் செக்யூரிட்டி டேட்டா ஜேபிஏ லாம்பாக் இதெல்லாம் இங்கே ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து முக்கியமான ஜேடபிள்யூடி உடைய டிபெண்டன்சி ஆட் பண்ணணும். ஸோ அது ஒரு தேர்ட் பார்ட்டின்றதுனால ஸோ உங்கள் ப்ரௌசரில் போயிட்டு இந்த மாதிரி மேவன் ரெபாசிட்டரின்னு டைப் பண்ணுங்க. ஓகே, இப்போ டைப் பண்ணீங்கன்னா இல்லைன்னா இன்னும் கூட பார்க்கலாம். ஸோ ஜேடபிள்யூடி லைப்ரரிஸ்ன்னு சொல்லிட்டு மேவன் ரெபாசிட்டரின்ற இந்த வெப்சைட்குள்ள ஸோ இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த மாதிரி லிஸ்ட் ஆகும். இப்போ ஆக்சுவலாக நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 ஜேடபிள்யூடி உடைய டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். ஒன்று ஏபிஐ, ஒன்று இம்ப்ளிமெண்டேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் ஜேசன் டோக்கன் மாதிரியே தான், இதே மாதிரி தான் இன்னொன்று வரும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இப்படி கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா இதோடைய வெர்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும். ஓல்டு வெர்ஷன்லேருந்து லேட்டஸ்ட் வெர்ஷன் வரைக்கும். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 0.11.2 இருக்கு. ஓகே, இதை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணால் இங்கே பாருங்க நம்ம மேவன் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு இங்கே கொடுத்துருக்கோம். இதுதான் டிபெண்டன்சி. இது அப்படியே காப்பி பண்ணி நம்ம ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ ஒரு நோட் பேடில் இந்த டிபெண்டன்சி தேவையான டிபெண்டன்சியை ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கேன். ஸோ நம்ம அப்படியே அதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் அந்த 3 டிபெண்டன்சி. ஒன்று ஜேஜேடபிள்யூடி ஏபிஐ, ஜேஜேடபிள்யூடி இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ஜேஜேடபிள்யூடி ஜாக்சன். ஓகேங்களா, இது எல்லாமே 0.11.5 வெர்ஷன் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது எதுக்கு இந்த டிபெண்டன்சி அப்படின்னா இதுதான் வந்து டோக்கன் கிரியேட் பண்ணுறது, டோக்கனை பாசிங் பண்ணுறது, டோக்கனை வேலிடேட் பண்ணுற டிபெண்டன்சி இதுதான். இந்த இம்ப்ளிமெண்டேஷன் எதுக்குன்னா இந்த ஏபிஐயை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதே இதுதான் ஆக்சுவல் இம்ப்ளிமெண்டேஷன். ஓகே, அதுக்கு இது. ஸோ இந்த ஜேஜேடபிள்யூடி ஜாக்சன் இது எதுக்குன்னா ப்ராசஸிங், அதாவது ஜேசன் ப்ராசஸஸ் பண்ணுறதுக்கு சீரியலைசேஷன் அண்ட் டீசீரியலைசேஷன் இது ரெண்டுத்துக்கும் இந்த ஏபி யூஸ் ஆகுது. இதை நான் அப்படியே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளுடைய ஃபார்ம் டாட் எக்ஸ்எம்எல் ஓகே, இந்த இடத்துல இது டெஸ்ட்ன்னு இருக்கு. ஸோ நம்ம மேலே கரெக்டாக அது எங்கே வேணுமோ அங்கே ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ லாம்பாக் இங்கே முடியுதா, இந்த இடத்துல நான் ஆட் பண்ண போகிறேன். 3 டிபெண்டன்சியும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு தேவையான எல்லா டிபெண்டன்சியும் ஆட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபைன். இப்போ அடுத்து என்னன்னா நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து நம்ம எப்படி வந்து MySQL டிபியை வந்து கான்ஃபிகர் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஸ்டெப்ல MySQL டேட்டாபேஸ் ஒரு டிபியை கிரியேட் பண்ண போறோம். அதை வந்து நம்மளோட அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸ் ப்ராஜெக்ட்ல கான்ஃபிகர் பண்ண போறோம். எய்தர் அப்ளிகேஷன் டாட் ப்ராப்பர்ட்டிஸாக இருக்கலாம், இல்லைனா அப்ளிகேஷன் டாட் யாமலாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம். ஸோ எங்கே கான்ஃபிகர் பண்ண போகிறோம் பார்க்கலாம். ஸோ இது என்னுடைய MySQL ஒர்க் பெஞ்ச். இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ண போகிறோம். கிரியேட் டேட்டாபேஸ் செக்யூரிட்டி டெமோ. ஓகே, இது நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா கிரியேட் டேட்டாபேஸ் இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நம்ம இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா செக்யூரிட்டி டெமோன்னு சொல்லிட்டு இங்கே நாம இப்போ கிரியேட் பண்ண டிபி கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ டேபிள்ஸ் வந்து நம்ம எப்படி ஆட் பண்ண போறோம்னா அப்ளிகேஷன் வழியாக ஆட் பண்ண போறோம், இங்கே ஆட் பண்ண போறது. ஸோ நம்மளுடைய MySQL டேட்டாபேஸ் கான்ஃபிகரேஷனை நம்ம ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி
நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ராஜெக்ட் வெப்லேருந்து கிரியேட் பண்ணும்போது ரெஃப்ராக்டர் கொடுத்துக்கோங்க, ரீநேம் கொடுத்துக்கோங்க. ஆல் டைரக்டரிஸ் ஆக்சுவலாக டாட் வைக்கணும். நம்ம வந்து ஐஃபன் கொடுத்துட்டோம். ஓகே, இதை இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம செக்யூரிட்டி JWT அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பேக்கேஜ் நேமை மாற்றிக்கலாம். ஓகேவா? அங்கே தப்பாக நான் ஒரு ஃப்ளோவில் வந்து பார்க்காம கொடுத்துட்டேன். அண்டர் ஸ்கோர் வரக்கூடாது. இதுதான் பெஸ்ட் ப்ராக்டிஸ். டாட் வச்சு தான் நம்ம கொடுக்கணும். ஓகே, ரெஃப்ராக்டர் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ நம்மளோட பேக்கேஜ் நேம் மாறிடுச்சு. இப்போ நம்ம MySQL டேட்டாபேஸை அதாவது கான்ஃபிகரேஷனை எழுத போகிறோம் ப்ராப்பர்ட்டி ஃபைலில். ஸோ MySQL கான்ஃபிகரேஷன் இங்கே என்ன வரணும்னா ஸ்ப்ரிங் டாட் டேட்டா சோர்ஸ் டாட் யூஆர்எல் வந்து நம்ம JDBCன்னு சொல்லி ஆரம்பிக்கணும். MySQL காலன் கொடுத்துட்டு 2 / இப்போ நம்மளுடைய லோக்கல் ஹோஸ்ட் MySQL போர்ட் நம்பர் 3306 அதையும் கொடுத்துட்டு இப்போ நம்ம ஒரு டேட்டாபேஸ் கிரியேட் பண்ணோம்ல அந்த நேமை இங்கே கொடுக்கும். டேட்டாபேஸ் நேம். ஓகே, இப்போ யூசர் நேம். இப்போ அடுத்தது பாஸ்வேர்ட். நான் என்னுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்டை அப்டேட் பண்ணிக்கோங்க. MySQL கான்ஃபிகரேஷன் எழுதிட்டோமா? இப்போ JPA உடைய அதாவது JPA Abernethy இதோட கான்ஃபிகரேஷனை இப்போ எழுதப்போம். இதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி நம்ம ஆட் பண்ணணும். JPA டாட் Abernethy டாட் DDL -R2. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி கொடுத்து அப்டேட்னு சொல்லி மென்ஷன் பண்ணணும். ஏன்னா நம்ம ஒன்ஸ் அப்ளிகேஷனை ரன் பண்ணோம்னா இதுதான் வந்து நம்மளுக்கான டேபிளை கிரியேட் பண்ண போகுது. ஓகே, செகண்ட் ஒன் ஸ்ப்ரிங் டாட் JPA show -SQL இதை ட்ரூன்னு செட் பண்ணிடணும். இப்போதைக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு போதுமானது. ஃபியூச்சரில் ஏதாவது தேவைப்பட்டதுன்னா நம்ம அப்டேட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதுதான் கான்ஃபிகரேஷன். JPA Abernethy கான்ஃபிகரேஷன், MySQL கான்ஃபிகரேஷன். இப்போ அப்ளிகேஷனை ரன் பண்ணி பார்த்துடலாம். DB வந்து அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அண்ட் நாம ஆட் பண்ண கனெக்ஷன் MySQL இங்கே பார்த்தீங்கன்னா ஆடட் கனெக்ஷன் com.mysql.cg JDBC. ஸோ நம்மளுடைய டிபியும் கனெக்ட் ஆயிடுச்சு. MySQL டிபியும் நம்ம ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷனோட கனெக்ட் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எப்படி வந்து என்டிட்டியை கிரியேட் பண்ணுறோம், டேபிள்ஸை வந்து அப்ளிகேஷன் வழியாக டேட்டாபேஸில் கிரியேட் பண்ணுறோன்றதை பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் 3ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூசர் அண்ட் ரோல் இந்த 2 என்டிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். இது எப்படி டேபிளில் வந்து ஸ்டோர் பண்ணது அப்படின்றதையும் செக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம கோடுக்கு வந்துட்டோம். இங்கே போயிட்டு இது நம்மளுடைய பேஸ் பேக்கேஜ், ரைட்? நமக்கு ஒரு சில பேக்கேஜ்லாம் தேவைப்படுது. என்டிட்டி கிரியேட் பண்ணிக்கோங்க. கண்ட்ரோலர், ரெப்பாசிட்டரி, சர்வீஸ், வேற என்ன தேவைப்படும்? DTO அண்ட் முக்கியமாக செக்யூரிட்டி. ஸோ பேக்கேஜ்லாம் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து என்டிட்டி கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்டிட்டி வந்து பார்த்தீங்கன்னா யூசர்ஸ். ஸோ ஜாவா கிளாஸ் யூசர் சொல்லி கொடுத்துருங்க. ஸோ இங்கே ஒரு 3 ஃபீல்டு: ப்ரைவேட் லாங் ஐடி, ப்ரைவேட் ஸ்ட்ரிங் யூசர் நேம், ப்ரைவேட் ஸ்ட்ரிங் பாஸ்வேர்ட். ஓகே,
ஸோ இப்போ அனடேஷன்ஸ் யூஸ் பண்ண போகிறோம். கெட்டர் செட்டர் மெத்தட்லாம் இந்த அனடேஷன் கொடுத்தா போதும், அதுவே வந்து ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். லோம்பாக் அனடேஷன் இதுக்கு தான் நம்ம இந்த டிபெண்டன்சி ஆட் பண்ணோம். அட் செட்டர், ஸோ அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அட் ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அட் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ லோம்பாக் அனடேஷன் முடிஞ்சு. அடுத்தது அட் என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஜேபி அனோட்டேஷன். அடுத்தது அட் நான் டேபிள் நேம் வந்து மாற்ற போகிறேன். ஸோ அதனால நேம் ஈக்குவல் டு, ஸோ இப்படி சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணோம்னா இந்த மாதிரி சொல்லிக்கலாம். இதுதான் என்னோட என்டிட்டி யூசர். பட் எனக்கு டேட்டா பேஸ்ல எப்படி ஸ்டோர் ஆகணும் டேபிள் அப்படின்னா யூசர்ஸ், அதனால நான் இப்படி மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்புறம் பிரைமரி ஐடி, அதாவது பிரைமரி கீன்னு சொல்லுவோம்ல, ஸோ அதுக்கு அட் ஐடி அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணிட்டு எப்படி ஜென்ரேட் ஆகணும் ஆட்டோமேட்டிக் இன்க்ரிமெண்ட், ஸோ ஜென்ரேட்டட் வேல்யூ, ஸோ இதை கொடுத்துக்கலாம். ஸ்ட்ராட்டஜி சொல்லிக்கிட்டு ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இந்த மாதிரி சொல்லிட்டோன்னா ஐடி வந்து 1 2 3ன்னு அப்படியே போயிட்டே இருக்கும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக இன்சர்ஷன் பண்ணோம், நம்ம பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கொடுக்க போகிறது யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் மட்டும்தான். அதுக்கு தான் இந்த மேப்பிங். இன்னொன்று முக்கியமாக, ரெண்டு யூசர்ஸ், ரெண்டு என்டிட்டிஸ் சொன்னோம்ல, ஒன்று யூசர் இன்னொன்று ரோல். ரோல் வச்சு தான் ஆக்சஸே கொடுக்க போகிறோம். ஸோ அதனால ரோல் ரொம்ப முக்கியம். அதுக்கு எப்படி மேப்பிங் பண்ணலான்னா செட் யூஸ் பண்ணிக்கிறேன். செட்டுக்குள்ளே போயிட்டு ரோல், ஸோ இதை நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இந்த ரோலை வந்து ஒரு என்டிட்டியாக கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டிஃபைன் பண்ணிக்கலாம். நியூ ஆஷ் செட், ஸோ இது கொடுத்துட்டு ஓகே ஃபைன். இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா? அதாவது மெனி யூசர்ஸ் கேன் ஹேவ் மல்டிபிள் ரோல்ஸ். அதாவது ஒரு யூசர் இருக்காங்க, அவங்களுக்கு மல்டிபிள் ரோல்ஸ் இருக்கலாம். ஒரு சிலர் வந்து அட்மின் ரோலும் இருக்கலாம், மேனேஜர் ரோலும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஒரே ரோல் தான் இருக்கும், யூசர்ன்ற ரோல் மட்டும் தான் இருக்கும். ஸோ இந்த மேப்பிங்லாம் எப்படி பண்ணுறோன்னா அட் மெனி டு மெனின்னு சொல்லிட்டு அனடேஷன் இருக்கு. ஸோ இதை கொடுத்துக்கணும். ஃபெட் சொல்லி ஃபெச் டைப் டாட் ஈகர் கமா கொடுத்து கேஸ்கேட் பண்ண போகிறோம். ஸோ இந்த கேஸ்கேட் டைப் டாட் பெர்சிஸ்ட்னு இருக்கும். ஸோ இது ஸ்டோர் பண்ணிடும். எப்போ வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூசர்ஸ் கிரியேட் ஆகி ஸ்டோர் ஆகுதோ அப்போ இந்த ரோல்ஸும் வந்து சேர்த்து டேட்டா பேஸில் பர்சிஸ்ட் பண்ணும், அதாவது சேவ் பண்ணுறோம். இப்போ ரோலை வந்து கிரியேட் பண்ணலாம். என்டிட்டி நியூ ஜாவா கிளாஸ் ரோல் சொல்லி வச்சிட்டேன். இந்த ரோல்குள்ளே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஃபீல்டு தான் வரும், ப்ரைவேட் லாங் ஐடி, இன்னொன்று ப்ரைவேட் ஸ்ட்ரிங் நேம். ஓகே, அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறேங்க, அட் கெட்டர், அட் செட்டர், அட் ஆல் ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அட் நோ ஆர்குமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர், அப்புறம் அட் என்டிட்டி. நம்ம டேபிள் நேம் மாற்ற போகிறதுல இதே ரோல்ன்ற பேரில் தான் அங்கே ஸ்டோர் ஆகும், அதனால அப்படியே இருக்கட்டும். இப்போ இது வந்து ஒரு பிரைமரி கீ, ஸோ அதுக்கு அட் ஐடி யூஸ் பண்ணணும். இப்படி மென்ஷன் பண்ணாதான் அது உள்ளே போயிட்டு ஸ்டோர் ஆகும்போது கரெக்டாக ஸ்டோர் ஆகும். இப்போ அட் ஜென்ரேட்டட் வேல்யூ, ஸோ இதுக்குள்ளே போயிட்டு மறுபடியும் ஸ்ட்ராட்டஜி சொல்லணும். ஸ்ட்ராட்டஜி ஈக்குவல் டு ஜென்ரேஷன் டைப் டாட் ஐடென்டிட்டி. ஸோ இது கொடுத்தாச்சு. இந்த ரோல் வந்து கம்ப்ளீட்டாக எழுதியாச்சு, இதுக்கு மேலே எதுவும் தேவையில்லை. இப்போ யூசர் போகலாம். இப்போ அந்த ரோல் வந்து இங்கே எடுத்துக்கும். ஓகே, இம்போர்ட் ஆயிடுச்சு. ஸோ இது யூசருக்கான ரோல். இப்போ நம்ம ரன் பண்ண போகிறோம் அப்ளிகேஷனை. ரன் பண்ண உடனே என்ன நடக்கும்னா MySQL டேட்டா பேஸில் இந்த ரோல்ன்ற பேரில் ஒரு டேபிளும் யூசர்ன்ற பேரில் ஒரு டேபிளும் கிரியேட் ஆகும். ஸோ நான் ரன் கொடுக்குறேன்.
அதை நம்ம இங்கே லாக்லேயே பார்த்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்களா அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஸ்டார்டட் அப்ளிகேஷன். அதே மாதிரி நீங்கள் இங்கே நோட் பண்ணலாம். சில ஹைபர்நெட் வந்து உள்ள பார்த்தீங்கன்னா லாக்ஸ் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ டேபிளை கிரியேட் பண்ணி அது MySQL டேட்டா பேஸில் வந்து ஸ்டோர் பண்ணிடுச்சு. நாம எப்படி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோமோ என்டிட்டியில் அதுக்கேற்ற மாதிரியே கொடுத்துருச்சு. அதை போய் செக் பண்ணலாம். ஸோ இதுதான் நம்ம டேட்டா பேஸ், இது நம்ம டேபிள்ஸ். இப்போதைக்கு எம்டியாக இருக்கா. இப்போ நான் ரெஃப்ரெஷ் பண்ணுறேன், ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டேபிள்ஸ் கிரியேட் ஆயிடுச்சு. யூசர்ஸ், ரோல். ஸோ இப்போ நான் யூசரை வந்து பண்ணுறேன். நம்ம கொடுத்தது ஐடி, பாஸ்வேர்டு, யூசர் நேம் 3 காலமாக ஆட் ஆயிடுச்சா. இப்போ ரோலில் என்ன கொடுத்தோம், ஐடியும் நேமும் கொடுத்தோம், வந்துருச்சா. இன்னொன்று யூசர் ரோல்ஸ், இது நம்ம கொடுக்கல, அதாவது என்டிட்டியாக கொடுக்கல, ஒரு மேப்பிங் பண்ணோம், ஞாபகம் இருக்கா. யூசர்ஸ் கீழே ரோல், மெனி டு மெனி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுதான் இது. ஸோ இந்த மேப்பிங் என்ன பண்ணோம்னா, ஒரு யூசருக்கு இந்த ரோல் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பிங் பண்ணோம். அதுக்கான ஜாயின் டேபிள் தான் இது. ஸோ இதையும் பார்த்துடலாம். இதுக்குள்ள என்ன இருக்குன்னா, இந்த யூசர் ஐடிக்கு இந்த ரோல் அப்படின்ற மாதிரி. இப்போ ரோல்னா இப்போ இங்கே என்ன வரும், ஃபார் எக்ஸாம்பிள் ரோல்னா ஐடி வந்து 1, நேம் வந்து யூசர், ஐடி வந்து 2, நேம் வந்து அட்மின். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் ரோல். ஸோ இந்த ஸ்டெப்பு வந்து நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் வந்து ரெப்பாசிட்டரி எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டெப் 4ல் ரெப்பாசிட்டரி கிரியேட் பண்ண போகிறோம். அதாவது 2 இன்டர்ஃபேஸ், ஒன்று யூசருக்கு, ஒன்று ரோலுக்கு. நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே வந்துருங்க. இப்போ ரெப்பாசிட்டரி இந்த பேக்கேஜ்குள்ளே போயிட்டு நியூ கிளாஸ், யூசர் ரெப்பாசிட்டரி, இது இன்டர்ஃபேஸ்ன்னு செலக்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எதனா ஜேபிஏ ரெப்பாசிட்டரி. ஸோ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உள்ள ஒரே ஒரு மெத்தட் மட்டும் ரைட் பண்ணிக்க போகிறோம், அப்ஸ்ட்ராக்ட் மெத்தட். ஸோ அதுக்கு ஆப்ஷனல் அந்த கிளாஸ் யூஸ் பண்ணிக்கிட்டு உள்ள யூசர், ஸோ இதை கொடுத்துக்கிட்டு ஃபைன் பை யூசர் நேம், இதுக்குள்ள ஒரு ஸ்ட்ரிங்கா யூசர் நேமை பாஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது ஒரே ஒரு மெத்தட் தான் நம்ம உள்ள யூஸ் பண்ண போகிறோம் ஜேபிஏ ரெப்பாசிட்டரிக்குள்ள. எதுக்கு இந்த மெத்தட்னா, ஒரு யூசர் நேமை பாஸ் பண்ணி அந்த யூசரோட அந்த ஆப்ஜெக்டை நம்ம எடுப்போம் டிபியில் இருக்கும். ஸோ அதுக்காக இப்போ இன்னொரு ரெப்பாசிட்டரி, ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரோல் ரெப்பாசிட்டரி. ஓகே, இந்த இன்டர்ஃபேஸை சூஸ் பண்ணிக்கோங்க. மறுபடியும் எக்ஸ்டென்ஸ் ஜேபிஏ ரெப்பாசிட்டரி, இதை ரெப்பாசிட்டரியை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. அங்கே எழுதுன மாதிரி தான், அதே ஆப்ஷனல். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு ரோல், அந்த ரோல் என்டிட்டி உள்ளே கொடுத்துட்டு ஃபைன் பை நேம், இந்த ரோலையும் நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான். ரோலுக்கு ஒரு ரெப்பாசிட்டரி எழுதியிருக்கோம், ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். யூசருக்கு ஒரு ரெப்பாசிட்டரி எழுதியிருக்கோம், ஒரு மெத்தட் எழுதியிருக்கோம். இது எதுக்குன்னா, இந்த மெத்தடை நம்ம யூஸ் பண்ணுவோம். யூசர் நேமை வச்சு அந்த யூசரையும், ரோல் நேமை வச்சு அந்த ரோல் அந்த ஆப்ஜெக்டையும் நம்ம எடுப்போம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் செக்ஷனில் அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். இப்போ ஸ்டெப் 5 என்னன்னு பார்க்கலாம். இப்போதான் நம்ம வந்து கான்செப்ட்குள்ளேயே போகிறோம். அதாவது ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியும் ஜேடபிலிட்டி டோக்கனையும் நம்ம வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ப்ராஜெக்ட்ல. ஸோ அதுக்கு டிபெண்டன்சியில் ஆட் பண்ணோம். ஸோ அந்த டிபெண்டன்சியை ஆட் பண்ணது மூலிமா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா, இந்த யூசர் டீட்டெயில் அப்படின்ற ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து ஆல்ரெடி இருக்கும் நம்ம ப்ராஜெக்ட்குள்ள. நம்ம கஸ்டமைஸ்டாக ஒரு கிளாஸ் ஒன்று எழுதி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இது எதுக்கு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அத்தன்டிகேஷன் அத்தரைசேஷன் இந்த கான்செப்ட் இருக்குல்ல, ஸோ அதுக்கு இது யூஸ் ஆக போகுது. அது என்னன்றதை பார்க்கலாம். ஸோ நம்மளுடைய இந்த பேக்கேஜ் இருக்குல்ல, சர்வீஸ் பேக்கேஜ்குள்ளே போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க.
ஸோ இந்த கிளாஸ் வந்து கஸ்டம் யூசர் டீடைல் சர்வீஸ் என்ட்ரு கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்போ டிபெண்டன்சி வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி, ரைட்? ஸோ அது நம்ம ப்ராஜெக்ட்ல இன்க்ளூட் பண்ணதுனால ஒரு சில கிளாஸஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதில் ஒன்று தான் இது. இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு இன்டர்ஃபேஸ். அது என்னன்னா யூசர் டீடைல் சர்வீஸ். இந்த ஃபர்ஸ்ட் வருது பார்த்தீங்களா, இதை கொடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு இம்ப்ளிமெண்ட் மெத்தட்ஸ் இருக்கும். ஒரு மெத்தட் இருக்கு, லோட் யூசர் பை யூசர் நேம். அதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் எழுத போகிறோம் இந்த மெத்தடுக்கு. இது ஒரு சர்வீஸ் கிளாஸ்ன்றதுனால சர்வீஸ்ன்ற அனோடேஷன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இடத்துல நமக்கு யூசர் ரெபாசிட்டரி தேவைப்படுது. ஸோ அதுக்கு பிரைவேட் ஃபைனல் யூசர் ரெபாசிட்டரி. ஸோ இந்த யூசர் ரெபாசிட்டரி கொடுத்துட்டு கால் பண்ணுங்க. நம்ம இதை இனிஷியலைஸ் பண்ண போகிறோம். அதாவது கன்ஸ்ட்ரக்டர் பப்ளிக் கஸ்டம் யூசர் டீடைல் சர்வீஸ், ரைட்? ஸோ இதுக்குள்ளே போயிட்டு இந்த யூசர் ரெபாசிட்டரியை கால் பண்ணிட்டு யூசர் ரெபாசிட்டரி, ஸோ இந்த மாதிரி கொடுத்துடலாம். கொடுத்துட்டு this dot user repository equal to user repository. நான் இங்கே எதுவும் லாம்பாக் அனோடேஷனோ இல்லை மற்ற அனோடேஷனோ எதுவும் யூஸ் பண்ண போகிறது இல்லை. ஸ்ப்ரிங் போட் அனோடேஷனோ இது ஒரு டிஃப்ரென்ஸ்க்காக நம்ம எப்படி எழுதலாம். ஸோ இது ஒரு ஒன் ஆஃப் த வே. எனக்கு யூசர் ரெபாசிட்டரி தேவைப்படுது, அதனால நான் இதை இங்கே டிக்ளேர் பண்ணி அதுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் நேம் வச்சுருக்கேன். ஸோ அதை இனிஷியலைஸ் பண்ணிவிட்டு கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்து இப்போ நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம எழுதலாம். ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன தேவைப்படுதுன்னா, இது என்ன கான்செப்ட், இது என்ன மெத்தட்னா லோட் யூசர் பை யூசர் நேம். ஓகே, அதுக்கு நம்ம யூசர் தேவை. ஸோ இந்த யூசர் எடுத்துக்கிட்டு இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த யூசர் ரெபாசிட்டரி ஆப்ஜெக்டை கால் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபைன் பை யூசர் நேம். நம்ம அங்கே ஒரு மெத்தட் எழுதணும்ல ரெபாசிட்டரியில், அதுதான் இது. ஸோ இதை கால் பண்ணிட்டு உள்ள வந்து யூசர் நேம் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துடணும். ஓகே, இப்போ ஸோ இது ஒரு ஆப்ஷனல் கிளாஸ்ன்றதுனால நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ ஆர்எல்ஸ் இருந்ததுன்னா ஓகே, இல்லை அப்படின்னா ஆர்எல்ஸ் த்ரோ நம்ம யூஸ் பண்ண போறோம். ஓகே, இந்த ஆர்எல்ஸ் த்ரோ இதுக்குள்ள போயிட்டு இந்த ஆரோ டோக்கன் கொடுத்து நியூ யூசர் நேம் நாட் ஃபவுண்ட் எக்ஸெப்ஷன். ஸோ ஆல்ரெடி நம்ம கிட்ட இருக்கு, அதையும் நம்ம அப்படியே கால் பண்ணிக்கிறோம். ஸோ இதுக்குள்ள ஒரு மெசேஜ் சொல்ல போறோம், யூசர் நாட் ஃபவுண்ட். அது எந்த யூசர் அப்படின்ற நேமையும் சொல்லிடணும். ஓகே, இதை நம்ம மாத்திக்கலாம். இந்த யூசரை வந்து நம்ம இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ யூசர் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நம்ம கையில யூசர் ஆப்ஜெக்ட் இருக்கு. ஓகே, இப்போ நம்ம ரிட்டர்ன் எழுத போறோம். ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இப்போ எப்படி நம்ம பாஸ் பண்றது மட்டும் பாருங்க. ஸோ டைரக்டா இந்த ஆல் டாட் ஸ்ப்ரிங் ஃப்ரேம் ஒர்க் இருக்குல்ல, ஸோ இதை நான் எடுத்துக்க போறேன். ஆல் டாட் டாட் வச்சு செக்யூரிட்டி டாட் கோர், இதுல போயிட்டு யூசர் டீட்டெயில்ஸ் இருக்கா, ஸோ இதை எடுத்துக்கணும். இதுக்குள்ள போனோம்னா யூசர் வருது, அதையும் எடுத்துக்கணும். இப்போ யூசருக்குள்ள போயிட்டு நம்ம வாங்கின அந்த யூசரை வச்சு கெட் யூசர் நேம் எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் கமா கொடுங்க, மறுபடியும் யூசர் வைங்க, டாட் கெட் பாஸ்வேர்டு வைங்க. இப்போ ரோல்ஸும் நம்மளுக்கு தேவை. ஸோ கெட் ரோல்ஸ், கரெக்டா? இப்போ இந்த ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ அதை உள்ள இருக்கிறத எடுக்கணும். அதுக்கு நம்ம ஸ்ட்ரீம் யூஸ் பண்ண போறோம். இந்த ஸ்ட்ரீம் டாட் மேப் ஃபங்க்ஷன் கால் பண்ணிக்கலாம். 1 செகண்ட், அது தெரியணுன்றதுக்காக நம்ம அப்படி கீழே போய்க்கலாம். ஸோ இப்போ அந்த மேப் ஃபங்க்ஷனுக்குள்ள போயிட்டு ரோல் எடுக்க போறோம்.
நியூ சிம்பிள் அத்தாரிட்டின்னு ஏதாவது இருக்கா? சிம்பிள் அத்தாரிட்டி, சிம்பிள் கிராண்டட் அத்தாரிட்டி, எஸ். ஸோ இந்த சிம்பிள் கிராண்டட் அத்தாரிட்டிக்குள்ள இப்போ நமக்கு வந்திருக்க அந்த ரோல் டாட் கெட் நேம் இதை பாஸ் பண்ணணும். ஸோ இங்க முடியுதா? ரோல் மேப் இங்க முடியுது. ஓகே, இப்போ இந்த இடத்துல டாட் கலெக்டர்ஸ் டாட் டு லிஸ்ட்னு சொல்லி கொடுத்துரும். அவ்வளோதான். ஸோ இவ்வளோதான் இம்ப்ளிமெண்டேஷன் இந்த மெத்தடுக்கு. இது எதுக்காக அப்படின்னா, இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இது நம்மளோட சர்வீஸ் கிளாஸா நம்ம எழுதியிருக்கோம், கஸ்டம் யூசர் டீடைல் சர்வீஸ். இது நம்ம கிட்ட இருக்கிற யூசர் டீடைல் சர்வீஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த மெத்தடுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்குறோம். ஒரு யூசர் நேமை வச்சு அந்த யூசரோட ஆப்ஜெக்ட் எடுக்கிறோம். அந்த யூசருக்கு அந்த ஆப்ஜெக்ட்ல வர யூசர் நேம், பாஸ்வேர்ட், கெட் ரோல்ஸ் இதெல்லாம் எடுக்கிறோம். எடுத்துட்டு அத்தாரிட்டியை நம்ம செட் பண்றோம். ஆக்சுவலா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் இருக்கு பாத்தீங்களா, இதை அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்றோம். மேப் த ரோல்ஸ் டு அத்தாரிட்டிஸ், இந்த சிம்பிள் கிராண்டட் அத்தாரிட்டிக்கு நம்ம மேப் பண்ணி விடுறோம். ஸோ இது எதுக்காக அப்படின்னா, நம்ம மொத்தம் 3 எண்ட் பாயிண்ட் யூஸ் பண்ணுவோம் இந்த ப்ராஜெக்ட்ல. ஃபர்ஸ்ட் இங்க பாருங்க, ரெஜிஸ்டர் யூசர் போஸ்ட் மெத்தடு. ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து ஒரு யூசரை ரெஜிஸ்டர் பண்ண போறேன். யூசர் நேம், பாஸ்வேர்டு, அவங்களுக்கு என்ன ரோல்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ரெஜிஸ்டர் பண்ணும்போது ஆல்ரெடி டேட்டா பேஸ்ல இருக்கா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த இந்த யூசர் நேம், இந்த பாஸ்வேர்டு அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆட் பண்ணாது, ரெஜிஸ்டர் பண்ணாது. இல்லைன்னா ரெஜிஸ்டர் பண்ணும். ஓகே, இது அத்தன்டிகேஷன். செகண்ட் எண்ட் பாயிண்ட் பாருங்க, இது லாகின். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா அதே யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சு லாகின் பண்றாங்க. அப்படி லாகின் பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகும். ஜேடபிள்யூடி டோக்கன் சொல்லுவாங்க. ஸோ இது அப்புறம் பார்க்கலாம் இந்த டோக்கனை பத்தி. ஸோ இந்த லாகின் பண்ணும்போது மறுபடியும் வந்து செக் பண்ணணும், அதாவது அத்தாரைசேஷன் இருக்கா, இவங்க ஆல்ரெடி ரிஜிஸ்டர் ஆன கரெக்டான வேலிடான யூசர் தானா அப்படின்னு சொல்லி டிபியில் போய் செக் பண்ணும். அவங்களுக்கு என்ன ரோல் இருக்கு, அந்த ரோல் என்ன அப்படின்னு சொல்லிட்டு மேப் பண்ணும். இதெல்லாம் எப்படி பண்ணுது அப்படின்னா, இந்த கிளாஸ் நம்ம எழுதியிருக்க கஸ்டம் யூசர் டீடைல் சர்வீஸ். ஸோ அந்த டைம் வரும்போது இந்த கிளாஸ் கால் ஆகும், இந்த மெத்தட் ஓவர் ரைட் ஆகும். இந்த ரோலை தூக்கின்னு போயிட்டு அத்தாரிட்டிஸ்ன்னு சொல்லி செட் பண்ணிடும். ஸோ இதுதான் வந்து கஸ்டம் யூசர் டீடைல் சர்வீஸ். நெக்ஸ்ட் செக்ஷன்ல அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 6, நம்ம ஜேடபிள்யூடிக்கான ஒரு கிளாஸ் எழுத போறோம். அது பேர் யூட்டிலிட்டி கிளாஸ். ஜேடபிள்யூடி யூட்டிலிட்டி கிளாஸ். இந்த கிளாஸ்க்குள்ள தான் டோக்கனுக்கான, அதாவது டோக்கன் ஜென்ரேட் பண்ற மெத்தட், வேலிடேட் பண்ற மெத்தட், எக்ஸ்ட்ராக்ட் பண்ற மெத்தட், இது எல்லாமே இந்த கிளாஸ்ல நம்ம எழுத போறோம். ரொம்ப முக்கியமான கிளாஸ் இது, பார்க்கலாம். இந்த பேக்கேஜ்க்குள்ள செக்யூரிட்டி உள்ள போயிட்டு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். அது பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜேடபிள்யூடி யூட்டில் சொல்லி வச்சுக்கோங்க. ஸோ இது ஒரு காம்பனண்டா நம்ம கன்சிடர் பண்ண போறோம், அதனால அட் காம்பனண்ட் இது யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 விஷயம் நம்மளுக்கு தேவை. ஒன்று சீக்ரெட் கீ, இன்னொன்று எக்ஸ்பிரேஷன் டைம். டோக்கன் வந்து எவ்வளோ நேரத்துக்கு வேலிடிட்டா இருக்கணும், அதோட வேலிடிட்டி, அதுக்கு நம்ம எக்ஸ்பிரேஷன் டைம் சொல்லுவோம். ஸோ இந்த சீக்ரெட் கீயை ஸ்டாட்டிக்கா நம்ம டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஃபைனல் நம்ம ஜேடபிள்யூடி டிபெண்டன்சி இங்கே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால சீக்ரெட் கீ நீங்க பண்ணீங்கன்னா இங்க இருந்து வரும் உங்களுக்கு ஜாவாக்ஸ் கிரிப்டோ. ஸோ இதை எடுத்துக்கோங்க, இதுக்கு ஒரு நேம் வச்சிருங்க, சீக்ரெட் கீ. இப்போ கீஸ் டாட், இங்க பார்த்தீங்கன்னா 3 மெத்தட் வருது. ஸோ நம்ம இதை யூஸ் பண்ண போறோம், சீக்ரெட் கீ ஃபார் சிக்னேச்சர் அல்காரிதம் சொல்லி. இதுக்குள்ள சிக்னேச்சர் அல்காரிதம் HS512 ஏதாவது இருக்கா? இங்க இருக்கு. ஸோ அவ்வளோதான், சீக்ரெட் கீ கான்ஃபிகரேஷன் இங்க முடியுது. ஆக்சுவலா இந்த கீஸ் டாட் சீக்ரெட் கீ ஃபார்
இதுதான் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சிக்னேச்சர் அல்காரிதம் யூஸ் பண்ணோம். அந்த அல்காரிதம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா HS512. நம்மளுக்கு ரேண்டமா சீக்ரெட் கீயை ஜென்ரேட் பண்ணும். அதுக்கு தான் நம்ம இந்த மெத்தட் யூஸ் பண்ணியிருக்கோம். keys டாட் சீக்ரெட் கீ ஃபார். நீங்க சீக்ரெட் கீயை உங்க ஓனா கூட கொடுக்கலாம். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில சீக்ரெட் கீன்னு சொல்லி உங்க ஓன் சீக்ரெட் கீ கொடுத்து அதை இங்க மேப்பும் பண்ணலாம். நாம இங்க அப்படி பண்ண போறது இல்ல. நம்ம ரேண்டமாவே ஜென்ரேட் பண்ண போகுது. ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு நம்மளுக்கு ஜாவாவே ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த அல்காரிதமும் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. இப்போ எக்ஸ்பிரேஷன் டைம் வந்து நம்ம செட் பண்ணலாம். JWT எக்ஸ்பிரேஷன் சொல்லி வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம மில்லி செகண்ட்ல தான் கொடுக்க போறோம். அதனால MS அப்படின்னு சொல்லி மேப் பண்ணிக்கலாம். இது நம்ம கொடுக்கறது தான். எவ்வளவு நேரத்துக்கு வந்து இது வேலிடிட்டியா இருக்கும், இந்த டைம் முடிஞ்சுன்னா அது எக்ஸ்பயர் ஆயிடும் அப்படின்னு சொல்லணும். ஸோ இதுக்கு இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 1 டே கொடுக்க போறேன். டே 2 மில்லி செகண்ட் சொல்லி டைப் பண்ணுங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் இங்க வர இன்ச் கால்குலேட்டர் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா ஒரு நாள்ன்றது அதை மில்லி செகண்டா பார்க்கும்போது இவ்வளோ வேல்யூ 8 crores 64 lakh அந்த மாதிரி. ஸோ இப்போ நீங்க அதை பேஸ்ட் பண்ணிட்டு கொடுத்துருங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கமாலாம் தேவை கிடையாது. ஸோ இப்போ எக்ஸ்பிரேஷன் டைமும் நம்ம செட் பண்ணியாச்சு. அடுத்தது எனக்கு ஒரு நம்ம யூசர் ரெபாசிட்டரி தேவைப்படும். ஸோ அதையும் இங்கே டிக்ளேர் பண்ணிடலாம். ஸோ இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர். ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன பாஸ் பண்ணோம்னா யூசர் ரெபாசிட்டரி. ஸோ இதுக்குள்ள போயிட்டு திஸ் டாட் யூசர் ரெபாசிட்டரின்னு சொல்லிட்டு டு ஒன் இந்த யூசர் ரெபாசிட்டரி. அவ்வளோதான். ஓகே. இப்போதான் நம்ம மெத்தட் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்னன்னா ஜென்ரேட் டோக்கன். அதுக்கான மெத்தட் எழுத போறோம். ஸோ ஒரு மெத்தட் எழுதுறோம். நமக்கு ஸ்ட்ரிங் ரிட்டர்ன் பண்ணணும். அதனால இப்படி. ஸோ மெத்தட் நேம் வந்து ஜெனரேட் டோக்கன். உள்ள பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு சொல்லி யூசர் நேம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் ஆப்ஜெக்டை ரெட்ரைவ் பண்ண போறோம் டிபில இருந்து. ஓகே. அதுக்கு என்ன பண்ணணும்னா நம்ம கிரியேட் பண்ண இந்த ஆப்ஜெக்ட் யூசர் ரெபாசிட்டரி டாட் ஃபைண்ட் பை யூசர் நேம் உள்ள யூசர் நேம் கொடுத்துருங்க. ஸோ இப்போ நம்மளுக்கு யூசர் கிடைச்சாச்சு. அடுத்தது அந்த யூசருக்கான ரோல்ஸ் என்னன்றதை பார்க்க போறோம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரோல். ஸோ அந்த ரோல் கொடுத்துட்டு யூசர் டாட் கெட்னு கொடுங்க. இப்போ நம்ம ரெட்ரைவ் பண்ண இந்த யூசர் ஆப்ஜெக்ட்ல இருந்து கெட் கொடுத்த உடனே கெட் ரோல்ஸ்னு இருக்கும். ஸோ அதை எடுத்துக்கணும். ஓகே. இதை இம்போர்ட் பண்ணிடுவோம். இதையும் இம்போர்ட் பண்றேங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட யூசர் இருக்கு, ரோல்ஸ் இருக்கு, ரெண்டுமே இருக்கு. ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம், add roles to the token. ஒரு ரிட்டர்ன் ஆப்ஜெக்ட் இருக்கா, டைரக்டா அதில் எழுத போறோம். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா இதுதான் JWTS. இதுதான் நம்ம எடுத்துக்க போறோம். ஸோ இதில் வரத இந்த ஜென்ரேட் டோக்கன், இந்த டோக்கன் எப்படி ஜென்ரேட் பண்ண போறோம்னா இந்த பில்டரை வச்சு தான். ஸோ இப்படி கால் பண்ணிக்கோங்க. செட் சப்ஜெக்ட். இப்போ சப்ஜெக்டை வந்து செட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் சப்ஜெக்ட்ல என்ன கொடுக்க போறோம்னா நம்மளுடைய யூசர் நேம். அப்புறம் கிளைம். கிளைம்ன்றது ஒன்றும் இல்லை, நம்ம ரோல்ஸை வந்து கிளைம் பண்ணிக்க போறோம். ஸோ அதில் ரோல்ஸ் கமா நம்ம எடுத்த இந்த ரோல்ஸ் ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனை கால் பண்ணி, ஏன்னா டைரக்டா ரோல்ஸ் எடுக்க முடியாது.
ஸ்ட்ரீம் ஃபங்க்ஷனுக்குள்ளே போய் தான் நம்ம எடுக்க முடியும். ஸோ அதுக்குள்ள இந்த மேப்பை கால் பண்ணிடுங்க, இன்டர்மீடியேட் ஆப்ரேஷன். ஸோ இந்த மேப்குள்ளே என்ன பண்ண போகிறோம்னா வர ரோலை எடுக்கப்போம். எடுத்து ரோல் டாட் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தேவையான ரோல் நேம் கிடைச்சிரும், கெட் நேம். ஸோ கலெக்ட் உள்ள போயிட்டு கலெக்டர்ஸ் டாட் ஜாயினிங் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஜாயினிங்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு கமா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் மல்டிபிள் ரோல்ஸ் கூட நம்மளுக்கு வரும் கரெக்டா. ஸோ அதுக்காக ஒரு டாட் வச்சு இப்போ இஷ்யூ டேட்டா செட் பண்ண போகிறோம். எப்போ வந்து இந்த டோக்கன் ஜென்ரேட் ஆகுதோ அந்த டைமை நம்ம ஆட் பண்ணோம்ல. ஸோ செட் இஷ்யூ டாட். ஸோ இதுக்கு இப்போ இருக்கிற கரண்ட் டேட், அப்புறம் நம்ம செட் பண்ண எக்ஸ்பிரேஷன். ஸோ இதுக்குள்ள போயிட்டு நியூ டேட் கொடுத்துருங்க. இந்த நியூ டேட்குள்ள பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற டேட் ப்ளஸ் நம்ம செட் பண்ணியிருக்கிற இந்த எக்ஸ்பிரேஷன் இதையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு அகெயின் நியூ டேட் கொடுத்துட்டு இந்த இடத்துல டாட் கெட் டைம் சொல்லி டைமை மட்டும் எடுக்கும். இந்த டைம் எடுத்து ப்ளஸ் நம்ம கிட்ட இருக்கிற எக்ஸ்பிரேஷன் மில்லி செகண்ட், நம்ம கிட்ட இருக்கிற இந்த எக்ஸ்பிரேஷன் மில்லி செகண்டையும் இங்கே ஆட் பண்ணிட்டு டாட் சைன் வித்ன்னு சொல்லி ஒன்று இருக்கா. ஸோ இதை கால் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சீக்ரெட் கீ இருக்கா, இதை இங்கே கொடுக்கப்போம். கொடுத்துட்டு டாட் காம்பேக்ட், அவ்வளோதான் மெத்தட். இதுதான் ஜேடபிள்யூடிக்கான ஜென்ரேட் டோக்கன் மெத்தட். ஸோ இந்த பில்டரை வச்சு என்னென்ன வேணுன்றத நம்ம பில்ட் பண்ணிட்டோம். சப்ஜெக்ட் போடுறோம், கிளைம், அதாவது கிளைம்ல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரோல்ஸ்னு ஆட் பண்ணுறோம். ரோல்ஸ் முடிஞ்ச உடனே எப்போ இஷ்யூ பண்ணோம், எப்போ முடியுது, எக்ஸ்பயர் ஆகுது, அப்புறம் சீக்ரெட் கீ சைன் இன் வித், அவ்வளோதான். இது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ கோடை அலைன் பண்ணியாச்சு. ஸோ இதோட இங்கே முடியுதா. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் ஓவருங்க. இன்னும் நம்மளுக்கு ஒரு சில மெத்தட்லாம் தேவைப்படுது. அதாவது இப்போ ஜென்ரேட் டோக்கன் பண்ணியாச்சு. இந்த டோக்கன்லேருந்து நம்ம ஒரு சில விஷயம் பண்ணுவோம். எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம். இந்த சப்ஜெக்ட்ல யூசர் நேம் ஆட் பண்ணும் பார்த்தீங்களா, ஃபியூச்சரில் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம் இந்த டோக்கன்ல இருந்து. ஸோ அதுக்கு ஒரு மெத்தட் கிரியேட் பண்ணிக்கலாம். நேம் கொடுத்துருங்க, எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் சொல்லி. ஸோ இதுக்குள்ள நம்ம என்ன இருக்குன்னா நம்ம கிட்ட வர டோக்கன். ஸோ இந்த டோக்கன்ல இருந்து தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். ஸோ ரிட்டர்ன் மறுபடியும் இந்த JWTS இதை கால் பண்ணிக்கிட்டு பாஸ் பில்டர். ஸோ இந்த பாஸ் பில்டர் டாட் செட் சைனிங் கீன்னு ஒன்று இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து கெட் சைனிங் கீ ஒன்று யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி செட் சைனிங் கீ இதுக்குள்ள போயிட்டு இந்த சீக்ரெட் கீயை கொடுத்துடணும். டாட் கொடுத்து பில் பண்ணிடுங்க. டாட் மறுபடியும் பாஸ் கிளைம் JWS இதுக்குள்ள நம்ம கிட்ட வந்த இந்த டோக்கனை மேப் பண்ணிடணும். கரெக்டா. ஸோ இந்த டோக்கனை இங்கே உள்ள கொடுத்துட்டு இப்போ கெட் பாடி கொடுத்துருங்க. இப்போ இந்த பாடியில தான் நம்மளுக்கு சப்ஜெக்ட் வரும். ஸோ அந்த கெட் சப்ஜெக்ட் கொடுத்துருங்க, அவ்வளோதான். சப்ஜெக்ட்ன்றது என்னது, யூசர் நேம் இருக்கும். JWT டோக்கன்ல சப்ஜெக்ட்ல தான் யூசர் நேம் இருக்கும். அதை தான் நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்றதுக்கு இந்த மெத்தட். நெக்ஸ்ட் எக்ஸ்ட்ராக்ட் ரோல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போறோம். செட் யூஸ் பண்ணிக்கிட்டு ஸ்ட்ரிங். ஸோ எக்ஸ்ட்ராக்ட் ரோல்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் இதுக்குள்ள வர டோக்கனை இன்புட்டா வாங்குறோம். ஸோ இப்போ ஸ்ட்ரிங் ரோல்ஸ் ஸ்ட்ரிங்னே வச்சுப்போம். அகெயின் JWTS தான் யூஸ் பண்ண போறோம்.
பாஸ் பில்டரை யூஸ் பண்ணுறோம். அகெயின் அதே செட் சைனிங் கீ, இதுக்குள்ள சீக்ரெட் கீ இன்புட்டாக கொடுத்துருங்க. ஸோ இந்த சீக்ரெட் கீ கொடுத்து அகெயின் பில்டு. இப்போ பாஸ் கிளைம் JWS இதுக்கு முன்னாடி எழுதுன மாதிரி அதே தான். இதுக்குள்ள டோக்கனை கொடுத்துட்டோம் அப்படின்னா இங்க ஒரு டாட் வைங்களேன். இப்போ நம்மளுக்கு என்ன தேவை? கெட் பாடி வந்துருச்சா? இந்த கெட் பாடியில இந்த ரோல்ஸ் எங்க இருக்கணும்? கெட்னு கொடுத்து ஓகே நம்ம ரோல்ஸ் தானே சொல்லி ஆட் பண்ணோம். இங்க இருக்க பாருங்க ரோல்ஸ். ஸோ அதை கொடுக்கணும். நம்ம ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ் கொடுத்துருங்க. ஸோ ஸ்ட்ரிங் டாட் கிளாஸ் கொடுத்துட்டு க்ளோசிங் கண்ட்ரோல் ஆல்ட் எல் கொடுத்தா அலைன்மெண்ட் ஆயிடும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் பண்ண போறோம். எதை ரிட்டர்ன் பண்ணோம்னா இந்த செட்டை தான் ரிட்டர்ன் பண்ண போறோம். செட் டாட் ஆஃப் இதுக்குள்ள போயிட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண இந்த ரோல் ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணிட்டு முடிச்சிடணும். கடைசியா ஒரு மெத்தட் டோக்கன் வந்து வேலிடா இல்லையான்னு செக் பண்ணுவோம். டோக்கன் வேலிடேஷன் ஓகே இது கொடுத்துக்கலாம். ஸோ பப்ளிக் ஜஸ்ட் ஒரு பூலியன் தான், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஸோ இதுக்கு ஒரு நேம் வச்சுக்கலாம், டோக்கன் வேலிட். ஸோ ஸ்ட்ரிங் கொடுத்துருங்க டோக்கன். இப்போ ஒரு ட்ரை கேட்ச் போட்டுக்கலாம். இப்போ அகெயின் JWTS டாட் அதே பாஸ் பில்டர். இப்போ அதே செட் சைனிங் கீ. ஸோ இதுக்குள்ள என்ன கொடுப்போம்னா சீக்ரெட் கீ. அகெயின் பில்ட் டாட் பாஸ் டோக்கன். ஸோ இப்போ ரிட்டர்ன் பண்றோம் ட்ரூன்னு சொல்லிட்டு கேட்ச் எழுதுறோம். பர்டிகுலரா ஃபர்ஸ்ட் JWT எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா அது த்ரோ பண்ணிடும். ஸோ மல்டிபிள் எக்ஸெப்ஷனை இப்படியும் எழுதலாம். இந்த பைப் சிம்பிள் இதை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு எக்ஸெப்ஷன் நம்ம ஆட் பண்ணலாம். இல்லீகல் ஆர்குமெண்ட் எக்ஸெப்ஷன் இதையும் கொடுத்துக்கலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ ரிட்டர்ன் ஃபால்ஸ். எக்ஸெப்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா நம்மளுக்கு த்ரோ பண்ணிடும். இதெல்லாம் ஒரு ஃபார்மேட். இது பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் வந்து யாராவது இதை யூஸ் பண்ணோம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கஷ்டமா இருக்கலாம் பார்க்கறதுக்கு. பட் ஒன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி. அந்த ஃபார்மேட்டை நம்ம அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். எல்லாத்துக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கு, ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஸோ JWT டோக்கனுக்கு ஸோ இது ஒரு ப்ரொசீஜர். இப்படி தான் நம்ம பில் பண்ணுவோம். டோக்கன் ஜென்ரேட் ஆகிடும். அப்புறம் அந்த டோக்கனை வேலிடேஷன் பண்ணுறது, பாசிங் பண்ணுறது எல்லாம் இப்படி தான். இன்னும் கூட நம்ம மெத்தட்ஸ் வேணால் எழுதிக்கிட்டே போகலாம். அதாவது இப்போ எக்ஸ்பிரேஷன் மில்லி செகண்ட் சொல்லி டைம் கொடுத்தோம், எக்ஸ்பயர் ஆயிடுச்சா இல்லையான்னு செக் பண்ணலாம். அந்த மாதிரி நிறைய இருக்கு. இப்போதைக்கு நம்மளுக்கு ஸ்டாண்டர்டானது இந்த மெத்தட்ஸ் மட்டும் போதும். இப்போ ஒரு JWT டோக்கன் எப்படி இருக்குன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம அப்ளிகேஷன்ல இப்போ செகண்ட் எண்ட் பாயிண்ட் லாகின் பண்ணுவோம். ஒரு யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணும்போது செக் பண்ணிட்டு என்ன பண்ணோம்னா இதுதான் அந்த டோக்கன் JWT டோக்கன். ஒரு டாட் இருக்கா, இது ஒரு ஃபார்மேட். அதுல இருந்து இங்க ஒரு டாட் இருக்கா, இது ஒரு ஃபார்மேட். அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபார்மேட். ஸோ இப்படிதான் நம்மளுக்கு JWT டோக்கனை நம்மளுக்கு கொடுக்கும். இந்த டோக்கனை வச்சுதான் நம்ம தேர்ட் எண்ட் பாயிண்ட்டுக்கு போவோம். ஓகே, அதை நம்ம அத்தரைசேஷன் சொல்லி நம்மளுக்கு அப்ளிகேஷன் கொடுத்த அந்த டோக்கனை இங்க ஹெட்டர்ல பாஸ் பண்ணும். அதாவது அத்தரைசேஷன்ல பாஸ் பண்ணுவோம். இந்த டோக்கனை தான் பாஸ் பண்ணும்போது இங்க இன்புட்டா வாங்கி ஒரு சில இடத்துல நம்ம யூசர் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், ரோல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். அதே மாதிரி டோக்கன் வேலிடான்றதை செக் பண்ணுவோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இந்த டோக்கனை வச்சுதான். ஸோ இந்த JWT யூட்டிலிட்டி கிளாஸ் இதோட முடியுது. நெக்ஸ்ட் செக்ஷன்ல அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 7. இப்போ ஒரு கண்ட்ரோலர் எழுத போறோம். அதாவது அதுக்கு பேர் அத்தன்டிகேஷன் வச்சுக்கலாம், அத்தன்டிகேஷன் கண்ட்ரோலர். ஸோ இதுதான் வந்து
நம்ம ஒரு புது யூசரை ரிஜிஸ்டர் பண்ண போகிறோம் இந்த கண்ட்ரோலரில். அப்புறம் லாகின் எண்ட் பாயிண்ட் எழுத போகிறோம். எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ கோடுக்கு வந்துருங்க. ஸோ கண்ட்ரோலர் எழுதுறதுக்கு முன்னாடி DT1 நம்ம ஒரு பேக்கேஜ் கிரியேட் பண்ணோம்ல. ஸோ அங்கே வந்துட்டு ரிஜிஸ்டர் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுங்க. எனக்கு தேவை 3 பேராமீட்டர், 3 ஃபீல்டு தேவை. ப்ரைவேட் ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. கடைசியாக வந்து ப்ரைவேட்டில் வந்து செட் யூஸ் பண்ணுங்க. இந்த செட்டில் என்ன வரணும்னா ரூல்ஸ், அவ்வளோதான். ஸோ இதை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கெட்டர் வழக்கம் போல் கெட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க, செட்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. all argument constructor no argument constructor. ஸோ இந்த 4 தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ரோல்ஸ் இது ஆக்சுவலாக எதுக்குன்னா, இது எப்படி சொல்லலாம், செட் ஆஃப் ரோல் நேம் டு பி பாஸ்டு இந்த ரெக்வெஸ்ட். இதுக்காக தான் நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். இந்த ரெக்வெஸ்ட்டுக்கு நம்ம வந்து ரோல்ஸையும் சேர்த்து அனுப்ப போகிறோம். யூசர் நேம் மட்டும் இல்லாமல், பாஸ்வேர்டு மட்டும் இல்லாமல், கூட என்ன ரோல், லைக் இவங்க வந்து ஒரு யூசர் ரோலில் இருக்கிறவங்க, அட்மின் ரோல் உள்ளவங்க, அந்த மாதிரி சொல்கிறதுக்காக. ஓகே, DTO முடிஞ்சு. அடுத்தது இப்போ இந்த கண்ட்ரோலர். ஸோ இந்த கண்ட்ரோலரில் ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து இதுக்கு பேர் வந்து ஆத் கண்ட்ரோலர்னு வச்சுக்கலாம் ஷார்ட்டா. ஓகே, கிளாஸ் கிரியேட் பண்ணுங்க. அனோடேஷன்ஸ் என்ன, இது ஒரு கண்ட்ரோலர்னால ரெஸ்ட் கண்ட்ரோலர். அப்புறம் ரெக்வெஸ்ட் மேப்பிங். இந்த ரெக்வெஸ்ட் மேப்பிங்கில் நம்ம என்ன வந்து கொடுக்க போகிறோம் பேஸ் URL அப்படின்னா ஆத்துன்னு வச்சுப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் யூசர். ஸோ இது எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, அத்தன்டிகேஷன் மேனேஜர். ஸோ இதை எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நாம் கிரியேட் பண்ண JWT யூட்டில். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அடுத்து என்னெல்லாம் தேவைப்படும்னா, யூசர் ரெப்பாசிட்டரி தேவைப்படும். யூசர் டீட்டெயில்ஸை வந்து ஃபெச் பண்ணி கொண்டு வரதுக்காக. அதே மாதிரி ரோல் ரெப்பாசிட்டரி இதையும் எடுத்துக்கோங்க. அடுத்தது நம்ம பாஸ்வேர்டு கொடுப்போம். பாஸ்வேர்டை நம்ம ஃபில் பண்ணுவோம் கரெக்டா. ஆனால் அது என்கோட் பண்ணணும். ஆஷ்டு பண்ணி, அதாவது என்கோடடா DBல ஸ்டோர் ஆகணும், ராவா தெரியக்கூடாது. ஸோ அதுக்கு நம்ம பாஸ்வேர்டு என்கோடர்னு சொல்லி ஒன்று இருக்கு. ஸோ இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நமக்கு தேவைப்படுது. இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சிச்சா. நம்ம இந்த APIயை எழுதுறதுக்கு முன்னாடி நமக்கு இதெல்லாம் தேவைப்படுது, அதனால இதெல்லாம் எடுத்துக்கிட்டோம். இப்போ APIக்குள்ளே போகலாம். பப்ளிக் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கை மட்டும் தான் நம்ம கொடுக்க போகிறோம். ரிஜிஸ்டர்
அப்படின்ற ஒரு மெத்தட் நேம். நமக்கு யூசர் டீட்டெயில்ஸ் எங்க இருந்து வரும்னா ரெக்வெஸ்ட் பாடியில இருந்து வரும். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதை எப்படி வாங்குவோம்னா இப்போ நம்ம ஒரு டிடிஓ கிரியேட் பண்ணோம்ல, அதில் வாங்குவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு யூசர் உள்ள வந்து ரெஜிஸ்டர் பண்ண ட்ரை பண்றாங்க அப்படின்னா நம்ம முதல்ல செக் பண்ண வேண்டியது என்னன்னா, செக் இஃப் அவங்க கொடுக்குற யூசர் நேம் ஆல்ரெடி டிபியில் எக்ஸிஸ்டா இருக்கான்றது பார்க்கணும். இருந்துச்சுன்னா ஆட் பண்ணக்கூடாது, இல்லைனா தான் ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த யூசர் ரெபாசிட்டரி இருக்குல்ல, இதை கால் பண்ணிக்கணும். ஃபைண்ட் பை யூசர் நேம் உள்ள வந்து இந்த யூசர் நேமை உள்ள பாஸ் பண்ணிடுங்க. ரெஜிஸ்டர் ரெக்வெஸ்ட் டாட் கெட் யூசர் நேம். ஸோ இதை பாஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஆப்ஜெக்ட் இருந்துச்சுன்னா அதை காமிச்சிடும். அதுக்கு இஸ் ப்ரெசன்டான்னு பார்க்குறோம். ஓகே, இஸ் ப்ரெசன்ட் அப்படின்னு வந்துருச்சு. சிம்பிளா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். இது வந்து ஒரு பேட் ரெக்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மெசேஜ் சொல்லுவோம். அதை பாடியில தான் அனுப்புவோம் ரிட்டர்னுக்கு. நம்மளுக்கு அங்க டிஸ்பிளே ஆயிடும். அதாவது என்னன்னா, யூசர் நேம் இஸ் ஆல்ரெடி ப்ரெசன்ட்டோ இல்லை டேக்கனோ ஏதோ ஒன்று இப்படி சொல்லிடலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் வேர், இது முடிஞ்சு. ரெண்டாவது யூசர், இப்போ நம்ம ஒரு புது யூசர் ஆப்ஜெக்ட் எடுக்க போறோம். இப்போ இந்த ஸ்டெப்பை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டு வந்துடுச்சு. அங்கே யாருமே இந்த நேம்ல ஆல்ரெடி இல்லை. ஸோ இப்போ அவங்கள வாங்குறோம் இங்கே. ஸோ யூசர் ஆப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போ இந்த நியூ யூசர் இருக்காங்கல்ல, இங்கே போயிட்டு ஃபர்ஸ்ட் யூசர் நேமை செட் பண்ண போகிறேன். கெட் யூசர் நேம். அடுத்தது பாஸ்வேர்ட் செட் பண்ணணும். பாஸ்வேர்ட் செட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ரா பாஸ்வேர்டாக தான் வரும். அதை நம்ம என்கோட் பண்ண போகிறோம் பிகிரிப்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணி. ஸோ அதுக்கு ஸ்ட்ரிங் என்கோடட் பாஸ்வேர்டுன்னு வச்சுப்போம். பாஸ்வேர்டு என்கோடர் நம்ம ஆல்ரெடி ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம்ல, அதுல இருந்து கால் பண்ணிக்கோங்க என்கோட். ஸோ இதுக்குள்ள போயிட்டு ரெஜிஸ்டர் ரெக்வெஸ்ட் டாட் கெட் பாஸ்வேர்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிகிரிப்ட் அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பாஸ்வேர்டு வந்து என்கோட் பண்றதுக்காக. ஓகே, ஸோ இந்த பாஸ்வேர்டு என்கோட டாட் என்கோடுன்னு சொல்லி பாஸ்வேர்டு உள்ள கொடுத்தோம்னா இதை ஆஷ் பண்ணி, அதாவது என்கோட் பண்ணி கொடுத்துரும். இப்போ போயிட்டு மறுபடியும் அந்த நியூ யூசரை கால் பண்ணி டாட் செட் பாஸ்வேர்ட் கொடுத்துருங்க. ரா பாஸ்வேர்டு வந்து இப்போ என்கோடட் பாஸ்வேர்டா டிபியில் ஸ்டோர் ஆகும். ஓகே, இப்போ அடுத்தது நம்மளுக்கு ரோல் தேவை. ஸோ இந்த எப்படி சொல்றதுன்னா, இந்த ரோலை வந்து கன்வெர்ட் பண்ண போறோம். இந்த ரோல் என்டிட்டிக்கு அண்ட் அசைனும் பண்ண போறோம். ஸோ ஒரு செட் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரோலை நம்ம உள்ள வாங்கிட்டு ஆஸ் செட் எடுத்துக்கலாம். இம்போர்ட். இப்போ நம்ம கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் வச்சுக்கிட்டு ரோல் நேம் சொல்லி கொடுத்துடலாம். இப்போ இந்த ரெஜிஸ்டர் ரெக்வெஸ்ட் இருக்குல்ல, ஆமா, இதை வச்சு கெட் ரோல்ஸ்ன்னு சொல்லி கால் பண்ணோம்னா நம்மளுக்கு ரோல்ஸ் கிடைச்சிடும்.
இப்போ உள்ள போயிட்டு ரோல் ரெபாசிட்டரியை கால் பண்றோம். ஸோ இந்த ரோல் ரெபாசிட்டரியை வச்சு ஃபைண்ட் பை நேம் கொடுக்குறோம். உள்ள வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரோல் நேம். அப்படி இல்லைன்னா ஆர்எல்ஸ் த்ரோ கொடுத்து ஒரு ஆரோ டோக்கன் இன்னும் ஒரு ரன் டைம் எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணிடுவோம். அதில் என்ன இருக்கணும்னா ரோல் நாட் ஃபவுண்ட். இதை முடிச்சுட்டு நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இப்போ எக்ஸெப்ஷனும் த்ரோ பண்ணிடுவோம் ஒருவேளை ரோல் இல்லைன்னா. இப்போ ரோல்ஸ் டாட் ஆட் பண்ணுறோம். எதுனா இந்த ரோலை. ஓகேவா? ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம கிட்ட வர இன்புட் ரெக்வஸ்ட்ல ரோலும் சேர்ந்து வரும். கரெக்டா? அந்த ரோலை எடுத்து நான் டிபியில போயிட்டு இந்த மாதிரி ரோல்னு ஒன்று இங்கே வந்திருக்கு, அந்த ரோல் டிபிலையும் இருக்கான்னு செக் பண்ணுவேன். டிபியில் இருந்துச்சு அப்படின்னா ஓகே, இல்லைன்னா எக்ஸெப்ஷன் த்ரோ பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் ரோல் வந்து அட்மின்னு சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணும்போது யூசர் வந்து கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த அட்மின் வந்து டேட்டா பேஸ்லயும் அந்த ரோல் டேபிள்ல இருக்கான்னு செக் பண்ணும். இருந்துச்சுன்னா ஓகே, இல்லைன்னா எக்ஸெப்ஷன். அதுக்காக தான் இது ஒரு வேலிடேஷனுக்காக. ஸோ இது முடிஞ்ச உடனே ஃபைனலா இப்போ நியூ யூசரை மறுபடியும் கால் பண்ணி டாட் இப்போ ரோல் எடுத்தோம்ல அதை செட் பண்ண போறோம். இந்த ரோல்ஸ் முடிஞ்சு இப்போ நியூ யூசர் எல்லாம் முடிஞ்சு இப்போ டிபியில் ஸ்டோர் பண்ண போறோம். யூசர் ரெபாசிட்டரி சேவ்னு சொல்லி ஒரு மெத்தட் இருக்கும். இதுக்குள்ள போயிட்டு இந்த நியூ யூசரை கொடுத்துரும் அப்படின்னா டேட்டா பேஸில் ஸ்டோர் ஆகிடும். அப்புறம் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் என்னதை அவுட்புட் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி யூஸ் பண்ணுறோம். ஓகே அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணுறோம். யூசர் ரெஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லி. இதுதான் ரெஜிஸ்டருடைய கம்ப்ளீட் கோட். ஓகே, இந்த இடத்துல பாஸ்வேர்டையும் நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாம். என்கோடட் பாஸ்வேர்ட். இங்க பாருங்க, இங்க ஒரு விஷயத்த மறந்துட்டோம் நம்ம. இது வந்து ஒரு போஸ்ட் கால். ஸோ போஸ்ட் மேப்பிங் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள ஸ்லாஷ் ரிஜிஸ்டர், அவ்வளோதான். பேஸ் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாஷ் ஆத்துன்னு வரும், அப்புறம் ஸ்லாஷ் ரிஜிஸ்டர். ரிஜிஸ்டருக்கான என் பாயிண்ட் இது. http localhost 8080 ஸ்லாஷ் auths ஸ்லாஷ் ரிஜிஸ்டர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரிஜிஸ்டர் அந்த ஏபிஐ எழுதிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்த ஏபிஐ ஒன்று எழுத போகிறோம். இப்போ ரிஜிஸ்டர் ஆனவங்க லாகின் பண்ண போறாங்க. ஸோ லாகின் ஏபிஐ இது எப்படி இருக்கும்னா லாகின் என் பாயிண்ட் ஆத் ரெஜிஸ்டர் இருந்ததா, இப்போ லாகின், அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் இது வந்து ஒரு போஸ்ட் கால், அதனால போஸ்ட் மேப்பிங் எழுதிக்கலாம். ஸோ இதுக்குள்ள என்ன வரணும் அப்படின்னா ஸ்லாஷ் கொடுத்து லாகின் சொல்லி கொடுத்துருங்க. இப்போ நம்மளோட மெத்தட் நேம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி.
இதுக்குள்ள போயிட்டு ஸ்ட்ரிங் கொடுத்துட்டு லாகின் இதுதான் நம்மளோட மெத்தட் நேம். நம்மளுக்கு ரெக்வஸ்ட் பாடியில இருந்து டீட்டெயில்ஸ் வரும். ஸோ யூசர் லாகின் ரெக்வெஸ்ட். இப்போ ட்ரை பிளாக்ல அத்தன்டிகேஷன் மேனேஜர் இதை கால் பண்ணிக்கிட்டு அத்தன்டிகேட் அப்படின்னு ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ அதுக்குள்ள போயிட்டு நியூ யூசர் நேம் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் டோக்கன். ஸோ இதை கால் பண்ணிக்கணும். இதுக்குள்ள போயிட்டு நம்ம கிட்ட வர லாகின் ரெக்வெஸ்ட் டாட் இந்த யூசர் நேம் இதை பாஸ் பண்ணுங்க. அகெயின் லாகின் ரெக்வெஸ்ட் டாட் கெட் பாஸ்வேர்ட் இதை பாஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ கேட்ச் எக்ஸெப்ஷன் வாங்குறோம், அது என்ன அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ ஒருவேளை ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா அதை பார்க்கறதுக்காக ஸோ ட்ரை கேட்ச் இதோட முடியுது. அடுத்தது இப்போ டோக்கன் லாகின் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு டோக்கன் வந்து அப்ளிகேஷன் வழியா ரிட்டர்ன் பண்ணணும். சக்சஸ்ஃபுல் லாகினா இருந்து, அதாவது அத்தன்டிகேட் ஆகி சக்சஸான ஒரு யூசர் லாகின் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஜேடபிள்யூடி டோக்கன் நம்ம கொடுக்கணும். இப்போ இந்த யூடில இருந்து நம்ம ஏற்கனவே எழுதின இந்த ஜென்ரேட் டோக்கன் மெத்தட் இதை கொடுக்கணும். கால் பண்ணி நீங்க யூசர் நேமை வந்து ஆர்குமெண்டா பாஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த டோக்கனை ஜென்ரேட் பண்ணி அது கொடுத்துரும். இப்போ ரிட்டர்ன் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஓகே இதுக்குள்ள போயிட்டு இந்த டோக்கனை ரிட்டர்ன் பண்ணி விட்டுருணும். அவ்வளோதான் கோட். ஸோ 2 ஏபிஐ கால் எழுதியிருக்கோம், 2 ஏபிஐ மெத்தட் எழுதியிருக்கோம். ஒன்று லாகின், இன்னொன்று வந்து ரிஜிஸ்டர். ஓகே, இது ரிஜிஸ்டர், இது லாகின். ஸோ இந்த செக்ஷன் இதோட முடியுது. நெக்ஸ்ட் செக்ஷன்ல அடுத்து என்னன்றது பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 8, 2 கிளாஸை கிரியேட் பண்ணி அதை கான்ஃபிகர் பண்ண போகிறோம். செக்யூரிட்டி ஃபில்டர் அண்ட் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி. ஸோ எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ நம்மளுடைய செக்யூரிட்டி பேக்கேஜ்குள்ள ஒரு நியூ கிளாஸ் கிரியேட் பண்ணலாம். JWT அத்தன்டிகேஷன் ஃபில்டர். ஸோ ஃபர்ஸ்ட் இதை ஒரு காம்பனண்ட்டாக நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அட் காம்பனண்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். எதுக்காக, எதை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம்? ஒன்ஸ் பர் ரெக்வெஸ்ட் ஃபில்டர். ஸோ இதை நம்ம வந்து எடுத்துக்க போகிறோம். ஓகே, இந்த மெத்தடை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இதில் ஒரு மெத்தட் இருக்கு, டூ ஃபில்டர் இன்டர்னல். ஸோ ஒவ்வொரு தடையும் ரெக்வெஸ்ட், இன்புட் ரெக்வெஸ்ட் கிளைண்ட் கிட்ட இருந்து வரும்போது இந்த ஃபில்டர் கிளாஸ் ரன் ஆகும். இப்போ நம்ம அதுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ இங்கே எனக்கு JWT யூட்டில் தேவை. நம்ம கிரியேட் பண்ண கஸ்டம் யூசர் டீட்டெயில் சர்வீஸ் அதுவும் தேவை. ஒரு கன்ஸ்ட்ரக்டர் கிரியேட் பண்ணிக்கலாம், ஜென்ரேட் பண்ணிடலாம். அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த ஓவர் ரைட் இந்த டூ ஃபில்டர் இன்டர்னல் மெத்தட்குள்ள request response and filter chain, right? Throws servlet exception, IO exception.
ஓகே. ஸ்ட்ரிங் ஒரு டோக்கன் கிரியேட் பண்ணுங்க. வேரியபிள். இப்போ நம்மளுக்கு வர ரெக்வெஸ்ட் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் டாட் இந்த ஹெட்டருக்குள்ள தான் வரும். அது என்னன்னு சொல்லி வரும்னா ஆத்தரைசேஷன். ஸோ ஆத்தரைசேஷன் சொல்லி வருதான்னு பார்க்குறோம். வந்ததுன்னா அதை அப்படியே டோக்கன் சொல்லி எடுத்துக்கிறோம். ஏன்னா டோக்கன் வந்து நம்ம ஹெட்டருக்குள்ள வச்சு தான் அனுப்புவோம். ஆத்தரைசேஷன் அந்த இதுக்குள்ள இந்த பேர்ல. ஸோ அந்த டோக்கனை நம்ம எடுத்துப்போம். ஸோ இஃப் டோக்கன் நல்லா செக் பண்றோம். அப்புறம் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் பேரர் சொல்லி ப்ரிஃபிக்ஸ் ஆட் ஆகி தான் வரும். ஏன் 7 சொல்றோம்னா இந்த பேரரை நம்ம ரிமூவ் பண்ண போறோம். ஓகே. இப்போ நம்ம JWT எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் சொல்லி ஒரு மெத்தட் எழுதியிருந்தோம். அதை இங்க கால் பண்ணிக்கிறோம். டோக்கனை உள்ள அனுப்புறேன், கால் பண்றேன். இப்போ எனக்கு இந்த டோக்கனில் வர்ற அந்த யூசர் நேமை எனக்கு எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி தனியா கொடுத்துரும். அப்புறம் யூசர் நேம் நாட் ஈக்குவல் டு நல்லான்னு பார்க்குறேன். அப்புறம் ஸோ இதை எடுத்துக்கிறோம். ஸோ இந்த கெட் கன்டெக்ஸ்ட்டை கால் பண்ணி டாட் கெட் அத்தன்டிகேஷனை எடுத்து நல்லான்னு பார்க்குறோம். இப்போ யூசர் டீட்டெயில்ஸ் எடுக்க போகிறோம். ஸோ யூசர் டீட்டெயில்ஸ் இப்போ இந்த கஸ்டம் யூசர் டீட்டெயில் சர்வீஸ். ஸோ இதுல இருந்து ஒரு மெத்தட் இருக்கு லோட் பை யூசர் நேம். இப்போ யூசர் நேம் கொடுத்து யூசர் டீட்டெயிலை எடுத்துருவோம். கரெக்டா? இன்னொரு கண்டிஷன்ல இஸ் டோக்கன் வேலிடான்னு பார்ப்போம். உள்ள பாஸ் பண்ணுவோம். டோக்கன் வேலிடா இருந்துச்சுன்னா உள்ள போவோம். ஸோ யூசர் நேம் இந்த யூசர் நேம் பாஸ் அத்தன்டிகேஷன் டோக்கன் இதை எடுத்துக்கோங்க. நியூ யூசர் நேம் அத்தன்டிகேஷன் டோக்கனுக்குள்ள இந்த யூசர் டீட்டெயில்ஸை உள்ள கொடுத்துடணும். அப்புறமா வேற என்ன பாஸ் பண்ணுவோம்? இது வந்து ஒரு 4 ஆர்குமெண்ட் தேவைப்படுது. 4 இல்லை 3 ஆர்குமெண்ட் தேவைப்படுது. ஸோ credentials இப்போதைக்கு அது எதுவுமே இல்லை. யூசர் டீட்டெயில்ஸ் டாட் கெட் அத்தாரிட்டிஸ். இந்த ஆப்ஜெக்ட் நேமை வந்து ஆத் டோக்கன் சொல்லி மாத்திக்கலாம். ஓகே. இப்போ இந்த ஆத் டோக்கன் டாட் செட் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ள நியூ வெப் அத்தன்டிகேஷன் ஏதாவது இருக்கா? அத்தன்டிகேஷன் டீட்டெயில்ஸ் சோர்ஸ். ஓகே. ஸோ இந்த வெப் அத்தன்டிகேஷன் டீட்டெயில் சோர்ஸ் கொடுத்து பில் டீட்டெயில்ஸ் உள்ள ரெக்வெஸ்ட் இப்படி கொடுத்துடணும். அண்ட் செக்யூரிட்டி கன்டெக்ஸ்ட் ஹோல்டர் டாட் கெட் கன்டெக்ஸ்ட் டாட் செட் அத்தன்டிகேஷன் இங்க ஆத் டோக்கன்.
ஸோ இவ்வளோதான் இந்த மெத்தட். ஃபைனலாக இந்த இஃப் இங்கே முடியுதா, இந்த இடத்துல ஃபில்டர் செயின் டாட் டூ ஃபில்டர்னு சொல்லி இந்த ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் இது கொடுத்து முடிச்சிடும். இது ஒரு ஃபார்மேட். இந்த JWT அத்தன்டிகேஷன் ஃபில்டரை நம்ம யூஸ் பண்ணணும். ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கோங்க JWT அப்படின்னு சொல்லிட்டு, அத்தன்டிகேஷன் ஃபில்டர் சொல்லிட்டு, இந்த ஒன்ஸ் பர் ரெக்வெஸ்ட் ஃபில்டரை எக்ஸ்டெண்ட் பண்ணி அதில் இருக்கிற அந்த ஒரு மெத்தட் டூ ஃபில்டர் இன்டர்னல். ஸோ இதை நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணணும். அதுக்கு தான் இந்த மெத்தட். இதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இன்னும் ஒரு கிளாஸ் எழுதணும், செக்யூரிட்டி கிளாஸ். அதாவது என்னன்னா செக்யூரிட்டி கான்ஃபிக்னு வச்சுப்போம். ஸோ இது ஒரு கான்ஃபிகரேஷன் கிளாஸ் அண்ட் வெப் செக்யூரிட்டியை எனேபிள் பண்ணணும். அதுக்கு இந்த எனேபிள் வெப் செக்யூரிட்டி அனோடேஷன் யூஸ் பண்ணணும். ப்ரைவேட் ஃபைனல் நம்ம இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கிரியேட் பண்ண அந்த ஃபில்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கிட்டோம். இதுக்கு ஒரு கன்ஸ்ட்ரக்டரில் இதை இனிஷியலைஸ் பண்ணிடலாம். ஜென்ரேட் கன்ஸ்ட்ரக்டர். ஓகே, இப்போ செக்யூரிட்டி ஃபில்டர் செயின். இப்போ நான் வந்து அட்மின் சொல்லி ஒரு அனோடேஷன் யூஸ் பண்ணி செக்யூரிட்டி இந்த ஃபில்டர் செயின் ஃபர்ஸ்ட் ஒன். ஸோ இதை எடுத்துக்கலாம். ஸோ இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா HTTP செக்யூரிட்டி. ஸோ அதை கால் பண்ணிக்கிட்டு செகண்ட் ஸோ த்ரோஸ் எக்ஸெப்ஷன். இதுக்குள்ள நம்ம ஒன்று ரிட்டர்ன் பண்ண போகிறோம். என்னன்னா http.csrf. ஸோ இந்த CSRF இதை எடுத்துக்கணும். டிசேபிள்னு இருக்கும், அதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டாட் authorize HTTP request. ஸோ இதுக்குள்ள போயிட்டு ஆத்ன்னு கொடுத்து auth டாட் ரெக்வெஸ்ட் மேட்சஸ். நான் இது அப்புறமா எக்ஸ்பிளைன் பண்றேன் முடிச்சுட்டு. டாட் ஆஸ் ரோல் இருக்கான்னு பார்க்கணும். ஸோ இதை கொடுத்து ஸோ உள்ள பார்த்தா admin டாட் ரெக்வெஸ்ட் மேட்சஸ். அகெயின் இன்னொரு ரோல் வருவாங்க. இப்போ யூசர் ரோல் இருப்பாங்க. ஸோ அவங்க டாட் ஆஸ் ரோல் யூசராக இருக்கலாம். அண்ட் டாட் எனி ரெக்வெஸ்ட் டாட் அத்தன்டிகேட்டர்னு சொல்லிட்டோம்னா அத்தன்டிகேஷன் கண்டிப்பாக தேவைப்படும். இப்போ செஷன் மேனேஜ்மெண்ட் ஒரு க்ளோஸ் நடக்கணும். வெயிட். ஸோ டாட்
செஷன் மேனேஜ்மெண்ட்ல நம்ம உள்ள போயிட்டு செஷன் எடுக்கிறோம். செஷன் டாட் செஷன் கிரியேஷன் பாலிசி. ஸோ இதுக்குள்ள வந்து செஷன் கிரியேஷன் பாலிசி டாட் ஸ்டேட்லெஸ். ஸோ நம்ம ஸ்டேட்லெஸ் தான் மென்ஷன் பண்றோம், ஏன்னா அதுதான் கரெக்டானது. டாட் ஆட் ஃபில்டர் பிஃபோர்னு இருக்கா, இருக்கு. இப்போ நம்ம JWT அத்தன்டிகேஷன் ஃபில்டர் நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணோம்ல, அதை கால் பண்ணிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் அத்தன்டிகேஷன் ஃபில்டர் டாட் கிளாஸ் இது கால் பண்ணிட்டு டாட் பில்டுன்னு கொடுத்துருவோம். ஸோ இது ரொம்ப பெருசா இருக்கும். இதுதான் ஃபார்மேட். செக்யூரிட்டி ஃபில்டர் செயினுக்கு இம்ப்ளிமெண்டேஷன் இப்படி தான் கொடுக்கணும். கோடை வந்து அதுக்காக கொஞ்சம் வேற அத்தன்டிகேட்டட் செஷன் மேனேஜ்மெண்ட்டையும் நம்ம எங்கேருந்து எடுத்துக்கலாம், அப்புறம் டாட் ஆட் ஃபில்டர் அதையும் விக்கில எடுத்துக்கலாம். இப்போ பாருங்க, ஆக்சுவலா ரெக்வெஸ்ட் மேட்சஸ் பண்றோம். எதுக்காகனா பேஸ் யூஆர்எல் /authன்னு சொல்லி அதுக்கப்புறம் வர்றது எதுவா இருந்தாலும் நான் அலோவ் பண்றேன். ஓகே. இன்னொன்னு பாத்தீங்கன்னா ரெக்வெஸ்ட் மேட்சஸ்ல /admin சொல்லி வர்றது எல்லாத்தையும், அதாவது அட்மின் வித் அட்மின் ரோல் அவங்க வர்றவங்களுக்கு பர்மிட் பண்றேன். ஓகே, அதாவது இதை செக் பண்றேன் இந்த மாதிரி தானே. அதே மாதிரி யூசர்ன்ற ரோல் உடையவங்க யூசர் பேஸ் யூஆர்எல்ல வந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் அக்சஸ் கொடுக்குறேன், அதாவது அத்தன்டிகேட் கொடுக்குறேன். ஸோ இதுதான் வந்து அந்த ரெக்வெஸ்ட் மேட்சஸ். இது வந்து ஒரு ஃபில்டர். இன்கமிங் ரெக்வெஸ்ட் வரும்போது இது உள்ள வந்து ஃபில்டர் வேலையை பார்க்கணும். நாம எழுதியிருக்கிற இந்த கான்ஃபிகரேஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் அத்தன்டிகேஷன் கொடுக்கும். இப்போ இந்த யூசருக்கும் முடிச்சாச்சு, அட்மின்க்கும் முடிச்சாச்சு. இப்போ எனி ரெக்வெஸ்ட் டாட் அத்தன்டிகேட்டட் அப்படின்னா இதை தவிர வேற எதனா வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு கண்டிப்பா என்ன தேவை, அத்தன்டிகேஷன் தேவை. அத்தன்டிகேஷன் இல்லாம எதுவுமே பண்ண முடியாது. அப்புறம் செஷன் மேனேஜ்மெண்ட் ஸ்டேட்லெஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். இது பார்க்கறதுக்கு ஒரு குழப்பற மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது ஒரு ரூல் கான்ஃபிகரேஷன். இப்படிதான் வந்து இந்த ஃபில்டர் செயின் கான்ஃபிகரேஷன் எழுதுவாங்க. ஓகே. ஸோ இந்த மேட்சஸ் இப்போதைக்கு நான் இதை கொடுத்துருக்கேன். அட்மின் யூஆர்எல் வந்து பேஸ் யூஆர்எல் அட்மின் சொல்லி கொடுத்துருக்கேன். பேஸ் யூஆர்எல் ஆத்துன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். டிசேபிள் பண்ணிடலாம். ஓகே. ஸோ ஆத்து வந்து கொடுத்துருக்கேன், அதே மாதிரி யூசர் கொடுத்துருக்கேன். இதை உங்களுக்கு வேணுன்ற மாதிரி நீங்க யூஆர்எல் கொடுத்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போதைக்கு இது இருக்கட்டும். ஸோ ஃபைனலாக அடுத்து இன்னொரு 2 ப்ராப்பர்ட்டி, அதாவது 2 கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். ஸோ பீன் நம்ம பாஸ்வேர்டு என்கோட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதை எடுத்துக்கோங்க. ஸோ இதுக்குள்ள என்ன ரிட்டர்ன் பண்ண போறோம்னா நம்ம ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போறோம். பீக்ரிப்ட் பாஸ்வேர்ட் என்கோடர், அவ்வளோதான். ரா பாஸ்வேர்டை, நேச்சுரலாக இருக்கிற ரா பாஸ்வேர்டை என்கோட் பண்ணும். அது எப்படி என்கோட் பண்ணும் அப்படின்னா பீக்ரிப்ட் பாஸ்வேர்டு என்கோடர் யூஸ் பண்ணி பண்ணும். ஸோ இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்து ஃபைனலா பீன் அத்தன்டிகேஷன் மேனேஜரை நம்ம கால் பண்ணுவோம். ஓகே. ஸோ அத்தன்டிகேஷன் மேனேஜர் இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா அத்தன்டிகேஷன் கான்ஃபிகரேஷன்,
ஸோ இந்த கான்ஃபிகரேஷனை கொடுத்துட்டு கான்ஃபிக் இப்படி எடுத்துக்கலாம். ஸோ இது என்ன பண்ணும், த்ரோஸ் எக்ஸெப்ஷன், ஒரே ஒரு ரிட்டன் என்னன்னா, இப்போ நம்ம எழுதுன அந்த கான்ஃபிகரேஷன் டாட் கெட் அத்தன்டிகேஷன் மேனேஜர் முடிஞ்சு. ஸோ மொத்தம் 3 ப்ராப்பர்ட்டி கான்ஃபிகர் பண்ணிக்கோ. ஒன்று செக்யூரிட்டி ஃபில்டர் செயின், ஒன்று பாஸ்வேர்டு என்கோடர், இன்னொன்று அத்தன்டிகேஷன் மேனேஜர். ஸோ இதோட இந்த கான்ஃபிகரேஷன் கிளாஸ் நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே எழுதிட்டோம். நெக்ஸ்ட் செக்ஷனில் அடுத்து என்னன்றதை பார்க்கலாம். ஸ்டெப் நம்பர் 10, நாம் எழுதின 2 ஏபிஐயை டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது யூசர் ரெஜிஸ்டர்னு சொல்லி ஒரு ரெஸ்ட் ஏபி எழுதணும், இன்னொன்று லாகின் யூசர் அதுக்கு ஒரு ரெஸ்ட் ஏபி எழுதணும். ஸோ இது ரெண்டுத்தையும் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு. ஸோ கோடு வந்துருங்க, அப்ளிகேஷன் நம்ம கோடை வந்து ரன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் அப்ளிகேஷன் கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஓகே, இங்கே எரர் ஷோ பண்ணுது. அது என்னன்னா, குட் நாட் ரிசால்வ் டொமைன் டைப் ஆஃப், அதாவது நம்ம கிரியேட் பண்ண ரோல் ரெபாசிட்டரி எங்கே எரர் அடிக்குது. இது என்ன ரீசன் அப்படின்னா, யூசர் ரெபாசிட்டரி இருக்கா, இங்கே மேப்பிங் கான்ஃபிகரேஷன் பண்ணும்போது சரியா பண்ணல. இங்கே யூசர் ஆட் பண்ணிக்கோங்க, கமா ஐடி வந்து லாங்னு சொல்லி மாற்றிருக்கு. சேவ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இங்கே ரோல், ஸோ இந்த ஜேபி ரெபாசிட்டரியில் இந்த ரோலை இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி லாங் ஐடி இல்லை, ஸோ அதனால லாங் கொடுத்துரும். சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ ரீரன் பண்ணலாம். ஸோ இப்போ அப்ளிகேஷன் வந்து பர்ஃபெக்டாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டார்டட். ஓகே, இப்போ நம்ம டேட்டா பேஸ் போவோம். நம்ம டேட்டா பேஸில் பார்த்தீங்கன்னா இது நம்ம டேட்டா பேஸ். ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தோம்னா இப்போ டேபிள்ஸ் வந்திருக்கும். ஓகே, இப்போ ரோல் இருக்கு, யூசர்ஸ் இருக்கு, யூசர் ரோல்ஸ் இருக்கு, எதுலையுமே டேட்டா கிடையாது. ஆனால் நம்ம ஒன்று மட்டும் ஒரு டேபிளுக்கு மட்டும், இந்த ரோல்ன்ற டேபிளுக்கு மட்டும் டம்மி டேட்டா இன்செர்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ண போறோம்னா, நம்ம இப்போதைக்கு 2 ரோல் ஆட் பண்ண போறோம் டேபிள்ல, யூசர் ஒன்று, அட்மின் ஒன்று. ஸோ இதை நம்ம டம்மியா டைரக்டாவே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் போட்டோம்னா இந்த ரெண்டும் நம்மளுக்கு ஷோ ஆயிடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐ ரிஜிஸ்டர் யூசர், அதை நம்ம கால் பண்ணும்போது என்ன நடக்கும்னா, இந்த 2 யூசர்ல, சாரி இந்த 2 ரோல்ல இருக்கிற ஏதாவது ஒன்றை நம்ம கொடுக்க போறோம். இல்லை ரெண்டுமே கொடுக்கலாம், எதுனா ரோல்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம புதுசாக ஒரு போஸ்ட் மெத்தட் எழுதிக்கலாம். ஸோ ரிஜிஸ்டர் ஏபிஐக்கு இங்கே போயிட்டு ப்ளஸ் கொடுத்து போஸ்ட்டை சூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நம்மளுடைய யூஆர்எல், ஸோ ரிஜிஸ்டர் யூசர், இந்த இடத்துல பாடி சூஸ் பண்ணிக்கோங்க, ரா, இது ஜேசனாவே இருக்கட்டும். இப்போ நமக்கு என்னன்னா டீட்டெயில்ஸை வந்து நம்ம இங்கே ஆட் பண்ணணும். ஸோ யூசர் நேம் என்ன கொடுக்கலாம்னா ஆடம் சொல்லி நான் கொடுக்குறேன், ஆடம் at 123. ரோல் நான் என்ன சொல்ல போறேன்னா, நம்ம டிபியில் இப்போ இன்செர்ட் பண்ணது 2 ரோல் தான், ஒன்று யூசர், ஒன்று அட்மின். நான் இங்கே யூசர்னே சொல்லிக்கிறேன். இப்போ நான் சென்ட் கொடுக்க போறேன். இங்க பாத்தீங்கன்னா யூசர் ரிஜிஸ்டர்ட் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. நம்ம கொடுத்த பாஸ்வேர்டு வந்து ரா பாஸ்வேர்டு. இது டிபியில் எப்படி ஸ்டோர் ஆயிருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம யூசர் டேபிள். ஸோ ரன் பண்ணோம் அப்படின்னா இங்க பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ஐடி ஜென்ரேஷன் 1, யூசர் நேம் இப்போ நம்ம ஆட் பண்ண ஆடம், நம்ம பாஸ்வேர்டு என்ன கொடுத்தோம், ஆடம் at 123, அதுதான் இங்க என்கோட் ஆயிருக்கு. பாஸ்வேர்டு தெரியுதுங்களா, நம்ம டிகிரிப்ட் அல்காரிதம் யூஸ் பண்ணியிருக்கோம் கோட்ல, அதை என்கோட் பண்ணி இந்த ஃபார்மேட்ல ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்படிதான் பண்ணணும் ஆக்சுவலா. ஸோ ஃபர்ஸ்ட் ஏபிஐ வந்து சக்சஸ்ஃபுல்லா நம்ம ரன் பண்ணிட்டோம், ஒர்க் ஆகுது. இப்போ செகண்ட் ஏபிஐ போகலாம். ஸோ இப்போ நம்ம ரெண்டாவது ஏபியும் டெஸ்ட் பண்ணிடலாம். இந்த இடத்துல போஸ்ட் சூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்டர் பதில் லாகின், ஏன்னா இதுதான் நம்ம கோட்ல ஏபிஐ என் பாயிண்டா கொடுத்துருக்கோம், இந்த பார்த்து தான் லாகின்க்கு. ஸோ பாடி சூஸ் பண்ணிக்கோங்க, ரா ஜேசனாவே இருக்கட்டும்.
நம்மளுக்கு இப்போ ரோல் தேவை கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் ரெஜிஸ்டர் பண்ணும்போது மட்டும்தான் ரோல் பாஸ் பண்ணுவோம். இப்போ ரோல் வந்து அதுவே ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும், ஜென்ரேட் பண்ணிக்கும், டிபிலேருந்து ஃபெச் பண்ணிக்கும். இதை பியூட்டிஃபை பண்ணிடலாம். ஸோ நம்ம இங்க கொடுத்து ரிஜிஸ்டர் பண்ண ஆடம் அட் 123 லாகின் பண்ண போறோம். ஸோ இது டிபில ஆல்ரெடி வந்துருச்சு. இப்போ இதை லாகின் பண்ண போறேன். எப்படி அத்தன்டிகேஷன் நம்மளுக்கு கொடுக்குதுன்றத பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா 200 ஓகே. ரெஸ்பான்ஸ் என்ன கொடுத்துருக்குன்னா JWT டோக்கனே நம்மளுக்கு கொடுத்துருக்கு ரிட்டனா. அத்தன்டிகேட் சக்சஸ்ஃபுல்லா ஆகி நாம எதிர்பார்த்த JWT டோக்கன் அதை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இது 3 பார்ட். இந்த டாட் வரைக்கும் இது ஒரு பார்ட். ஸோ இந்த டாட்டுக்கு அப்புறம் இது ஒரு பார்ட், அப்புறம் இது ஒரு பார்ட். ஓகே. ஸோ சக்சஸ்ஃபுல்லா ரெண்டாவது ஏபிஐ என் பாயிண்ட்டும் நம்மளுக்கு ஒர்க் ஆகுது. இப்போ லாஸ்ட் இன்னொரு ஏபிஐ இருக்கு. அது எப்படி பண்றதுன்றத நெக்ஸ்ட் செக்ஷன்ல பார்க்கலாம். ஃபைனல் ஸ்டெப் நம்பர் 10ல வந்து பாத்தீங்கன்னா கிரியேட் அண்ட் டெஸ்ட் தி அத்தாரைசேஷன் இம்ப்ளிமெண்டேஷன். அதாவது ஒரு யூசர் கண்ட்ரோலர் ஒன்று புதுசாக கிரியேட் பண்ண போகிறோம். அதில் ப்ரொடெக்டட் எண்ட் பாயிண்ட்ஸை வந்து ஆட் பண்ண போகிறோம். அப்புறம் அதை செக் பண்ண போகிறோம். நம்ம ரெண்டாவது எண்ட் பாயிண்ட்ல JWT டோக்கனை வந்து ரிசீவ் பண்ணோம், ஞாபகம் இருக்கா? அந்த டோக்கனை இந்த தேர்ட் எண்ட் பாயிண்ட்ல அட்டாச் பண்ணி அட்மின்னா அட்மினோடைய ரிசோர்ஸ் என்ன, யூசர்னா அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் உள்ள ரிசோர்ஸ், அதை சொல்லி ஆக்சஸ் பண்ண போகிறோம். பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ராஜெக்ட்ல வந்துட்டு இந்த கண்ட்ரோலர் இருக்குல்ல. ஸோ இப்போ இந்த கண்ட்ரோலர்ல முடிஞ்சு போச்சு. செக் பண்ணியாச்சு, டெஸ்ட் பண்ணியாச்சு. இது அத்தன்டிகேஷனுக்காக பண்ணது. ஒரு யூசரை ரிஜிஸ்டர் பண்றோம், அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் ஆன யூசரை லாகின் பண்றோம். ஸோ அந்த அத்தன்டிகேஷன் பார்ட் ஓவர். இப்போ லாகின் பண்ணதுக்கு அப்புறமா அவங்களுக்கு என்ன ஆக்சஸ் இருக்கு, அவங்களுக்கு என்ன வந்து பார்க்கலாம், அவங்களால என்ன ரிசோர்சஸ் வந்து கிடைக்கும் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ யூசர் கண்ட்ரோலர்னு காமனா நேம் வச்சுப்போம். இது ஒரு கண்ட்ரோலர்ன்றதுனால அட் ரெஸ்ட் கண்ட்ரோலர் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது அட் ரெக்வெஸ்ட் மேப்பிங் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ நம்ம ஏபிஐ நேம் பேஸ் யூஆர்எல் வந்து மாற்ற போறோம். ஏபிஐன்னு சொல்லிக்கலாம். ஓகே. இந்த யூசர் கண்ட்ரோலர்ல வச்சுக்கோங்க. இப்போ அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் வாங்க. இப்போ நம்ம ஒரு 2 விஷயம் பண்ண போறோம். ரோல் டாட் அட்மின் ஈக்குவல் டு நம்ம டிபியில் கொடுத்தோம்ல 2 ரோல், அதை இந்த ப்ராப்பர்ட்டி ஃபைல ஆட் பண்ணிக்கலாம். ரோல் டாட் யூசர் ஈக்குவல் டு யூசர். இது நம்மளுக்கு தேவைப்படும், அதனால ஃபைன். சேவ் பண்ணிக்கிட்டு நம்ம யூசர் கண்ட்ரோலருக்கு வந்துருங்க. இப்போ ஆட்டோவை எடுக்க போறோம். ஏன்னா நம்மளுக்கு JUtil தேவை. ஓகே. ரெண்டாவது, இப்போ ப்ராப்பர்ட்டி ஃபைலில் ஆட் பண்ணோம்ல 2 வேல்யூ, அதை எடுக்க போறோம். அதுக்கு எப்படி எடுக்கலாம்னா இங்க வேல்யூன்னு சொல்லி இதுக்குள்ள டாலர் சிம்பிள் கொடுத்துக்கோங்க. கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணிக்கிட்டு இதுக்குள்ள போயிட்டு நாம ப்ராப்பர்ட்டி ஃபைலில் ஆட் பண்ண ரோல் டாட் அட்மின் அதை எடுத்துக்கணும். இப்போ பிரைவேட் ஸ்ட்ரிங் ரோல் அட்மின் இப்படி கொடுத்துக்கோங்க. இப்போ அதே தான் வந்து யூசருக்கும் ஆட் பண்ண போறோம். ரோல் டாட் யூசர் ரோல் யூசர். ஓகே. இப்போ ரீட் ஆயிடும். அப்ளிகேஷன் ப்ராப்பர்ட்டியில நம்ம கொடுத்த அந்த வேல்யூஸ் வந்து இந்த இதுல வந்துடும். இப்போ என் பாயிண்ட் எழுத போறோம். எதுக்குன்னா டு ஆக்சஸ் யூசர் ப்ரொடெக்டட் ரிசோர்சஸ். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்றேன். ஓகே.
இப்போ ஒரு கெட் மேப்பிங் போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம கெட் தான் பண்ண போறோம். ஸோ இந்த இடத்துல யூஆர்எல் எப்படி ஃபாலோ ஆகும்னா ஸ்லாஷ் எப்படி வச்சுக்கலாம், ப்ரொடெக்டட் டேட்டா அப்படி வச்சுக்கலாம். ஏபிஐ பேஸ் யூஆர்எல் சப் யூஆர்எல் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட் டேட்டா. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரெஸ்பான்ஸ் என்டிட்டி கால் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்குள்ள ஒரே ஒரு ஸ்ட்ரிங்கை தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஓகே, ஒரு மெத்தட் ப்ரொடெக்டட் டேட்டா. இப்போ எங்கேருந்து நம்ம எடுப்போம்னா அட் ரெக்வஸ்ட் ஹெடர் ரெக்வெஸ்ட். ஸோ இங்க இருக்கு. இதுக்குள்ள ஜேடபிள்டி டோக்கன் வரும். நம்ம இங்க வந்து அட்டாச் பண்ணி அனுப்புவோம். எங்க அனுப்புவோம்னா அத்தரைசேஷன்ல அனுப்புவோம். ஸோ அந்த நேமை கரெக்டாக கொடுக்கணும். அத்தரைசேஷன் கொடுத்து ஸ்ட்ரிங் டோக்கன் இப்படி மென்ஷன் பண்ணிடணும். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் பாருங்க. இந்த ரெண்டாவது எண்ட் பாயிண்ட்டை நாம சக்சஸ்ஃபுல்லா முடிச்சோமா, லாகின் பண்ணோமா, அப்போ நம்மளுக்கு ஒரு ஜேடபிள்டி டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகி வந்ததா ரெஸ்பான்ஸா. இது அப்படி என்ன பண்ணுவோம்னா காப்பி பண்ணிப்போம். காப்பி பண்ணிக்கிட்டு ஒரு யூஆர் அடுத்த ப்ளஸ் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கணும். கெட்டா இந்த இடத்துல அத்தரைசேஷன் இருக்கா, இந்த ஆத் டைப்ல தான் நாம என்ன பண்ணுவோம்னா பேரர் டோக்கன் சொல்லி இங்க பாருங்க. நாம இந்த ரெண்டாவது ஏபிஐல ரிசீவ் பண்ண இந்த டோக்கனை எடுத்துட்டு போயிட்டு இங்க பேஸ்ட் பண்ணி சென்டுன்னு கொடுப்போம். ஓகே, அப்படி கொடுத்த உடனே என்ன நடக்கும்னா அதுக்கு தான் நம்ம இப்போ கூட எழுதிட்டு இருக்கோம். இங்க வரும் ஆத்தரைசேஷன், அந்த டோக்கன் அதை நம்ம ரிசீவ் பண்ணுவோம். ஸோ ஒன்ஸ் ரிசீவ் பண்ணிட்டு இந்த டோக்கன் வந்து நாட் ஈக்குவல் டு நல்லா அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறமா டோக்கன் நாங்க காமிச்சோம்ல ஸ்டார்ட்ஸ் வித் பேரர். இந்த பேரர்ன்ற ப்ரீஃபிக்ஸ் அட்டாச் ஆகி தான் வரும். ஓகே, ஒரு ஸ்பேஸ் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அதுக்கப்புறம் தான் இப்படி வரும். ஸோ டோக்கன் வந்து ஸ்டார்ட்ஸ் வித் பேரர் ஏன் கொடுக்குறோன்னா நம்ம அங்கேருந்து கொடுக்குற டோக்கன் கூட இந்த பேரர்னு சொல்லி சேர்ந்து வரும். இப்போ அந்த டோக்கன்ல இருந்து அந்த பேரரை கழட்டி விட போறோம். அதுக்கு சப்ஸ்ட்ரிங் யூஸ் பண்ணி 7 கொடுத்தோம்னா அந்த ப்ரீஃபிக்ஸ் பேரர்ன்ற வேர்டு அங்கே போயிடும். பேலன்ஸ் இருக்கிற டோக்கனை நாம இந்த ஸ்ட்ரிங்ல எடுத்துப்போம். ஸோ இது புரியுற மாதிரி பேரர் ப்ரீஃபிக்ஸ். ஓகே, அதுக்காக இது. இப்போ ஒரு ட்ரை போட்டுக்கலாம். இஃப் இப்போ ஜேடபிள்டி யூடியில் எடுத்துக்கிட்டு டோக்கன் வேலிடான்னு செக் பண்ணுவோம். நம்ம ஜேடபிள்டி யூடியில் ஒரு மெத்தட் எழுதுவோம், ஞாபகம் இருக்கா? அதுதான் இது. இப்போ நாம கொடுக்குற டோக்கன் வேலிடான்னு அதை செக் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டோக்கனை வந்து வேலிடா இருந்துச்சுன்னா அடுத்து என்ன பண்ணோம்னா இந்த டோக்கன்ல யூசர் நேம் இருக்கும், அதை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும், அதை நாம எடுக்கணும். ஸோ அதுக்கும் நம்ம மெத்தட் எழுதியிருக்கோம் ஜேடபிள்டியில். டாட் வச்சோன்னா எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் வருதா. ஸோ இதை எழுதுக்கணும். இப்போ அந்த ஜேடபிள்டி டோக்கனை உள்ள பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இது எக்ஸ்ட்ராக்ட் யூசர் நேம் ஃப்ரம் த ஜேடபிள்டி டோக்கன், அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ரோல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். எக்ஸ்ட்ராக்ட் ரோல்ஸ் ஃப்ரம் தி ஜேடபிள்டி டோக்கன்.
ஸோ அதுக்கு கோடு எப்படி இருக்கும்னா செட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரிங் ரோல்ஸ் JWT util கால் பண்ணிக்கோங்க. டாட் எக்ஸ்ட்ராக்ட் ரோல்ஸ் இங்கே நம்ம எதுன மெத்தட் இங்கே வந்துருச்சு பாருங்க. இது கால் பண்ணிக்கிட்டு உள்ள JWT டோக்கனை கொடுத்துட்டோம் அப்படின்னா ரோல்ஸ் வந்துடும். ஸோ இதையும் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து ரோல்ஸ் டாட் கண்டெய்ன்ஸ் இதை கால் பண்ணிக்கலாம். ரோல் அட்மின் அட்மின் சொல்லி வந்தது அப்படின்னா அவங்களுக்கு என்ன நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கலாம், அதுதான் இந்த கான்செப்ட். இது எக்ஸாம்பிளுக்காக நான் இப்படி கொண்டு வந்திருக்கேன், புரியணுன்றதுக்காக. ஸோ ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் டாட் ஓகே, ஸோ இதை கொடுத்தோம் அப்படின்னா இப்போ நம்ம எழுதலாம் வெல்கம். எப்படி கொடுக்கலாம்னா இப்போ இந்த யூசர் நேம், ஸோ இங்கே ஒரு ப்ளஸ் கொடுத்துட்டு மறுபடியும் ஒரு டெக்ஸ்ட் ஆட் பண்ணலாம். என்ன கொடுக்கலாம்னா ஹியர் இஸ் தி அப்படி கொடுத்துட்டு இப்போ நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ண ரோல்ஸ் ப்ளஸ் ஸ்பெசிஃபிக் டேட்டா, அவ்வளோதான். இப்போ அங்கேருந்து டோக்கனை கொடுத்து உள்ள வராங்கல்ல, நம்ம டோக்கனை செக் பண்றோம், அது வேலிடான்னு பார்க்குறோம், அதுல இருந்து யூசர் நேம் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம், ரோல்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம். எதுக்காகனா இப்போ அது இந்த ரோல் வந்து ரோல் அட்மின்ற ரோல்ல வந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை காட்டுவோம், இதை ரிட்டர்ன் பண்ணுவோம். ஒருவேளை ரோல்ஸ் டாட் கண்டெய்ன்ஸ் அட்மினா இல்லாம ரோல் யூசரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இதை பிரிண்ட் பண்ணி ரெஸ்பான்ஸா கொடுக்கும். வெல்கம் யூசர் நேம் ஹியர் இஸ் தி ரோல்ஸ், அதே தான் சேம். பட் இங்க என்ன மாறும்னா என்ன ரோல்ன்றது மாறும், அவங்களோட யூசர் நேம் மாறும். ஃபைனலா அப்படி எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு எல்ஸ் கண்டிஷன், அவங்களுக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணுவோம் அப்படின்னா சேம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட் ஸ்டேட்டஸ் கொடுப்போம். இந்த ஸ்டேட்டஸ்ல என்ன இருக்கும்னா 403 எரருக்கானது. டாட் பாடியில தான் நம்ம ரிட்டர்ன் பண்ணுவோம், பாடியில் தான் நம்மளுக்கு எல்லாமே லிஸ்ட் ஆகும். ஸோ இப்படி சொல்லலாம், ஆக்சஸ் டினைடு, யூ டூ, எப்படி சொல்லலாம், யூ டோன்ட் ஹேவ் தி நெசசரி ரோல் அப்படி சொல்லிடலாம். யூ டோன்ட் ஹேவ் தி நெசசரி ரோல். ஸோ அவ்வளோதான். இப்போ இந்த கோடு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். டோக்கன் ஆத்தரைசேஷனில் வர JWT டோக்கன் எடுக்கிறோம், பேரர்னு சொல்லி அட்டாச் ஆகி வரும் ப்ரிபிக்ஸ், அது வந்து டிஃபால்ட். அதை ரிமூவ் பண்ணிட்டு டோக்கனில் இருக்க யூசர் நேம் எடுக்கிறோம், ரோல்ஸ் எடுக்கிறோம், எந்த ரோல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். ஸோ ட்ரை யூஸ் பண்ணோம்ல, ஸோ கேட்ச் கொடுத்து அதை முடிச்சிடலாம். எக்ஸெப்ஷன், ஒருவேளை ஏதாவது எக்ஸெப்ஷன் இருந்துச்சுன்னா அதை நம்ம வாங்கணும்ல. ஸோ அதை ரிட்டர்ன் அதே ரெஸ்பான்ஸ் என்டிட்டியில் ஸ்டேட்டஸ், இப்போ ஸ்டேட்டஸ் கோட சொல்லலாம், HTTP ஸ்டேட்டஸ். இதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கலாம், ஃபோர்பிட்டன். அதை எங்கே சொல்லுவோம்னா எங்கே ரிட்டர்ன் பண்ணோம்னா பாடின்றதுல ரிட்டர்ன் பண்ணோம். என்ன மெசேஜ், இன்வேலிட் டோக்கன். ஸோ கேட்சும் முடிஞ்சு. அண்ட் ஃபைனலாக இஃப் கண்டிஷன் இங்கே க்ளோஸ் ஆகுதா, ஸோ இந்த க்ளோஸ் பண்ணிட்டு ஒரே ஒரு ரிட்டர்ன், சேம் ரெஸ்பான்ஸ் என்டிட்டி டாட்
ஸ்டேட்டஸ் உள்ள http ஸ்டேட்டஸ் டாட் அன்ஆத்தரைஸ்ட். அதுவும் எங்க சொல்லுவோம்னா பாடியில தான் சொல்லுவோம். ஸோ இந்த பாடிக்குள்ள மெசேஜ் authorization header missing இல்லைன்னா invalid. இது எதுக்காக இந்த ரிட்டர்ன் அப்படின்னா, ஒருவேளை டோக்கன் authorization மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதுக்கு இந்த ரெஸ்பான்ஸை கொடுத்துரும். ஸோ அவ்வளோதான் கோட். இந்த ஏபிஐயை இப்போ நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். ஓகே, ஏபிஐ ஸ்லாஷ் ப்ரொடெக்டட் டேட்டா. ஸோ கோடை ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ போஸ்ட்மேன் போகிறேன். ஓகே, ஸோ இதெல்லாம் எடுத்துடலாம் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு. இது நம்மளது ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட் சக்ஸஸ், செகண்ட் எண்ட் பாயிண்ட் சக்ஸஸ் ஆச்சா. இப்போ தேர்ட் எண்ட் பாயிண்ட் நம்ம என்ன கொடுத்தோம், நம்மளுடைய எண்ட் பாயிண்ட் பார்த்து வந்து ஏபிஐ ஸ்லாஷ் ப்ரொடெக்டட் டேட்டா தானே கொடுத்தோம், ஐஃபன் டேட்டா. ஸோ இதான் நம்ம ஏபிஐ எண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம இங்கே பாடிலாம் எதுவும் ஆட் பண்ண போகிறதில்ல. இங்கே அத்தரைசேஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஆத்து டைப்னு வரும். அதில் பேரர் டோக்கன் சூஸ் பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டு இங்கே வந்தது பார்த்தீங்களா, இந்த ஜேடபிள்டி டோக்கனை காப்பி பண்ணிக்கோங்க. நம்ம மறுபடியும் கூட ஒரு தடவை எடிட் பண்ணி பார்த்துருவோம். ஸோ ஆடம்க்கு ஜேடபிள்டி டோக்கன் வந்துருச்சா, இதை காப்பி பண்ணிக்கோங்க. இந்த பேரர் டோக்கனில் இங்கே டோக்கன் இருக்கா, இது அப்படியே இருக்கிறத ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நீங்கள் காப்பி பண்ணதை பேஸ்ட் பண்ணிட்டு சென்ட் கொடுத்துருங்க. இங்க பாருங்க ரெஸ்பான்ஸ், வெல்கம் யூசர் நேம் ஆடம், ஹியர் இஸ் த ரோல் யூசர் ஸ்பெசிபிக் டேட்டா. ஆடம் நம்ம எப்படி ஆட் பண்ணோம், எந்த ரோலுக்கு ஆட் பண்ணோம், யூசர்னு சொல்லிட்டு அது கரெக்டா என்ன பண்ணிருக்கு, கொடுத்துருக்கு ரெஸ்பான்ஸ். இப்போ ஒரு ஃபைனல் டெமோ நான் வந்து காட்டுறேன். இது நம்மளோட ஃபர்ஸ்ட் எண்ட் பாயிண்ட். யூசர் நேம் வந்து ஈவ்னு நான் வைக்கிறேன், ஈவ்@ 123ன்னு சொல்றேன். இப்போ ரோல் வந்து நான் அட்மின் சொல்றேன், யூசர் கிடையாது. ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து நம்ம பார்க்குறோம். ஸோ ஈவ்@ 123 ரோல்ஸ் வந்து அட்மின் சொல்லி நான் மேப் பண்றேன். யூசர் ரெஜிஸ்டர் ஆயிட்டாங்க. ஸோ அந்த யூசரை போயிட்டு நம்ம டிபியில் ரன் பண்ணோம்னா இங்க பாத்தீங்கன்னா ஈவ் யூசர் நேம், அவங்களுக்கான பாஸ்வேர்டு ஹேஷ் கோடு பிகிரிப்ட் அல்காரிதம் மூலயமா என்கோடர் ஆன பாஸ்வேர்டு, அவங்களோட ஐடி 2. அவங்களோட யூசர் ரோல் நம்ம கொடுத்தது வந்து அட்மின், கரெக்டா. ஸோ அட்மின் அப்படின்றது இந்த ரோல்ல போயிட்டு முதல்ல அட்மின் எத்தனாவது ஐடியில் இருக்குன்னு பார்க்கணும். அட்மின் எத்தனாவது ஐடி, 2வது ஐடி. இப்போ போயிட்டு 3வது டேபிள் யூசர் ரோல்ஸ் இருக்கா, இதை செலக்ட் பண்ணி பார்த்தோம்னா 2வது யூசர் ஈவுக்கு 2வது ஐடி அட்மின் மேப் ஆயிடுச்சு, கரெக்டா. இப்போ செகண்ட், இப்போ இந்த ஈவ் அண்ட் ஈவ் at 123. ஓகே, இந்த 2வது எண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம யூசர் ரெஜிஸ்டர் பண்ணிட்டோம், லாகின் பண்றோம். என்ன கொடுத்தோம், ஈவ் தானே பார்த்தோம். ஸோ ஈவ் at 123. ஸோ இதுதான் ஈவ் at 123. இப்போ நான் லாகின் பண்றேன், சக்சஸ்ஃபுல். ஏன்னா இவங்க கரெக்டான இந்த டிபியில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு யூசர் தான். அவங்க ஈவ் at 123 இந்த டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுத்துருச்சு. இதை எடுத்துட்டு போறேன். ஈவன்றவங்க யாரு, அட்மின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஈவன்றவங்க யாரு, அட்மின், யூசர் கிடையாது. இப்போ பேரர் டோக்கன்ல ஏற்கனவே இருக்கிற டோக்கனை நான் ரிமூவ் பண்றேன். இப்போ பேஸ்ட் பண்றேன். இப்போ சென்ட் கொடுக்குறேன்.
இப்போ இங்க பார்த்தீங்கன்னா வெல்கம் ஈவ் ஹியர் இஸ் த அட்மின் ஸ்பெசிபிக் டேட்டா. அவங்க என்ன ரோலோ அந்த ஸ்பெசிபிக்கான ஆக்சஸ் வந்து அப்ளிகேஷன் கொடுத்துருச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது கம்ப்ளீட் ரெஸ்ட் ஏபிஐ மூலயமா நம்ம ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியை வித் ஜேடபிள்யூடியோட இம்ப்ளிமெண்ட் பண்ணி அவுட்புட்டும் பார்த்துட்டோம். ஸோ அப்ளிகேஷன் இங்கே வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுறோம். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பித்து பண்ணாலும் பண்ணலாம். உங்ககிட்ட எக்ஸிஸ்டிங் ப்ராஜெக்ட் இருக்குது, நான் அதில் ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியும் ஜேடபிள்யூடியும் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினச்சாலும் நீங்கள் பண்ணலாம். ஸோ ட்ரை பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.